வெல்கம் டு குருகுலம் IAS. TNUSRB SI அண்ட் SFOக்கான நீ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஒரு கிட்டத்தட்ட 1350க்கு மேற்பட்ட காலை பணிகள் வரப்போகுது. இது அடிப்படையை வச்சு நம்மளுடைய குருகுலம் IAS அகாடமி மூலமா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்டிருந்தோம். இது மொத்தம் 31 டெஸ்ட், 4340 கொஸ்டின். ஸோ இந்த டெஸ்ட் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் வைக்கிறேன். பார்க்காதவங்க பாருங்க. இப்போதான் நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் லான்ச்சிங் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த டெஸ்ட் நம்ம எதை நோக்கி நம்ம கொண்டுட்டு போக போறோங்கிறத தெளிவாகவே அந்த வீடியோவில் பேசியிருப்போம். அதை தாண்டி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். புதுசாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் கூகுள் ஃபார்ம் லிங்க்ல நீங்க பதிவு பண்றது மூலமாகவும், வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்ல நீங்க ஜாயின் பண்றது மூலமாகவும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே நீங்க பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய இந்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து முழுக்க எஸ்ஐ எக்ஸாம் ஃபோக்கஸில் தான் போட்டிருக்கோம். எவ்ரி 5 days ஒன்ஸ் தான் இப்போ டெஸ்ட் போட்டிருக்கோம். இந்த டெஸ்ட் ஷெடியூல முழுதாக நீங்கள் வந்து படிக்கிறது மூலமாகவும், நல்லா பயிற்சி எடுத்து நல்லா இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாகவும், டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நம்மளுடைய டிஸ்கஷன் வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாகவும் இந்த எக்ஸாம் நீங்கள் தாராளமாக கிளியர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி டெஸ்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா February 16, சரிங்களா, சண்டே வந்து நடந்துச்சு. February 16 நடந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் வந்து இதுதான். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், 140 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொஸ்டினில் கேட்டிருக்கோம். ஸோ அதில் 100 கொஸ்டின் வந்து GS, தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் சேர்ந்துருக்கும். 40 கொஸ்டின்ஸ் வந்து சைக்காலஜி அண்ட் மேக்ஸில் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஃபுல் டிஸ்கஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்பொழுது கீழ்கண்டவற்றில் எது வரலாற்று முந்தைய காலத்தின் முக்கிய மூலமாக இருக்கிறது இப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வரலாற்றுக்கு முந்தைய காலம். இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னா என்ன மீனிங்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ். அதுக்கான மெயின் சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நார்மலாவே சோர்ஸ்னு கேட்கறது பதிலாக இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்ததுனாவே தேர் இஸ் நோ எவிடன்ஸ். சரிங்களா? வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கு எந்த வித ஆதாரங்களும் இல்லாத காலம் தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்றோம். சரிங்களா? சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ் தான் நம்ம அப்படி சொல்றோம். ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேலியோலித்திக் ஏஜ்னா பழைய கற்காலம், மீசோலித்திக் ஏஜ்னா இடைக்கற்காலம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நியோலித்திக் ஏஜ்னா புதிய கற்காலம் இப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் வந்து ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. வேட்டையாடும் தொழிலை வந்து ஒரு மையப்படுத்தி தான் இவங்க வாழ்ந்திருப்பாங்க. கிடைக்கக்கூடிய காய் கறிகள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழ வகைகள், கிழங்கு வகைகள் இதை அடிப்படையாக வச்சுதான் சாப்பிட்டு வாழ்ந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மக்களுக்கு போதிய படிப்பறிவு இருந்திருக்காது, எழுத்தறிவு இருந்திருக்காது. அப்ப அந்த காலத்துல அப்படியேப்பட்ட மக்கள் வாழ்ந்த காலத்துல எந்த விதமான சோர்ஸ் அடிப்படையை வச்சு நம்ம அந்த மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து செய்தித்தாள் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஏன்னா அந்த மக்களுக்கு வந்து எழுத்தறிவு படிப்பறிவு இருந்திருக்காது, செய்தித்தாள்கள் தப்பு. சரிங்களா? அதே ஆப்ஷன் சி வந்து பாருங்க, நாணயங்கள் மற்றும் கல்வெட்டுகள். அந்த மக்களுக்கு எழுத்தறிவு இருந்திருக்காது, கல்வெட்டுகள் சம்பந்தமான நாலேஜே உங்களுக்கு இருந்திருக்காது, இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா ஆவணங்கள் மற்றும் புத்தகங்கள். எஜுகேஷன் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு இந்த 2 நாலேஜும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்ப இதுவும் தப்பு. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் பி வந்து கல் கருவிகள் மற்றும் குகை ஓவியங்கள், இதுதான் சரியான ஆன்சர். சரிங்களா? அப்ப அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சிக்கிமுக்கி கற்களை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நெருப்பு உண்டாக்குனாங்க. சரிங்களா? நார்மலா குவாட்ஸ் வகை கற்கள்னு சொல்லுவாங்க. அந்த குவாட்ஸ் வகை கற்கள் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்ஸ், அந்த கை கோடாரிகள்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க செஞ்சு அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் ஹண்டிங், அந்த வேட்டையாடிருப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல குகையில வந்து ஓவியங்கள்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, அன்றாட நிகழ்வுகளை வந்து அவங்க ஓவியங்களை வரைஞ்சி என்ன பண்ணிருப்பாங்க, தன்னுடைய நினைவுகளை வந்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அப்ப ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜுக்கு வந்து மெயின் சோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேவ் பெயிண்டிங் அண்ட் என்னது ராக் பெயிண்டிங், ஸ்டோன் டூல்ஸ் அப்படிங்கிறதா இதுக்கு வந்து சரியான ஆன்சருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது இந்த 2வது கொஸ்டின் வந்து பாருங்க. இந்த 2வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பொறுத்துக்க வரலாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வரலாறு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கடந்த கால நிகழ்வுகளை, வரலாறு அப்படிங்கிறது கடந்த கால நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கால வரிசைகளை படுத்தி ஆய்வு செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக் ஏஜ் வரும். ஹிஸ்டாரிக் ஏஜ் வரலாற்று காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிந்து சமவெளி நாகரிகம், அதுக்கு அடுத்தது வேதகால நாகரிகம், அடுத்தது புத்த மதம், சமண மதம். சரிங்களா? அப்புறம் மௌரிய பேரரசு, குப்த பேரரசு. சரிங்களா? அப்புறம் ஹர்ஷ பேரரசு இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரரசுக்கு பிறகு அடுத்தது யார் வந்தாங்கன்னு சொல்லி குரோலஜிக்கல் ஆர்டரா சொல்றோமா இல்லையா, வரிசையை சொல்றோமா இல்லையா? அப்ப இதெல்லாம் வரலாறு தானே. அப்ப வந்து வரலாறுங்கிறது கடந்த கால நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்தி ஆய்வு செய்கிறதுங்கிறது இதுக்கு ஒரு சரியான ஆன்சர். அடுத்து வந்து நாணயவியல் அப்படிங்கிறது நிமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா நாணயங்கள் பற்றிய
படிக்கக்கூடிய படிப்பு. அதாவது ஸ்டடிட் அபவுட் காயின்ஸ் அண்ட் டோக்கன் கரன்சி. சரிங்களா, நாணயங்கள் மற்றும் முத்திரைகள் பத்தி படிக்கக்கூடிய படிப்புகளுக்கு பேர் தான் என்னது, நிமிஸ்மேட்டிக்ஸ், நாணவியல் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, அடுத்து பாருங்க வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வரலாற்று தொடக்க காலத்துக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா முன் வரலாற்றுக்கும் வரலாற்றுக்கும் இடைப்பட்ட காலம். முன் வரலாறு என்றால் என்ன அப்படின்னு மீனிங் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ். சரி, ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஸ்டோன் ஏஜ்னு சொல்லிட்டேன் நான். தேர் இஸ் நோ எவிடன்ஸ். அப்ப ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜுக்கும் ஹிஸ்டாரிக் ஏஜுக்கும் இடையில உள்ள காலம் தான் புரோட்டோ ஹிஸ்டரின்னு சொல்றோம். இந்த புரோட்டோ ஹிஸ்டரிங்கிற வார்த்தை தான் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்று தொடக்க காலம்னு நம்ம சொல்றோம். சரிங்களா, அப்ப வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடையில உள்ள ஒரு பகுதிக்கு பிறகுதான் வரலாற்று தொடக்க காலம் அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா, அடுத்த பிறகு கல்வெட்டியல் அப்படின்னா எபிகிராஃபின்னு சொல்லுவோம். எபிகிராஃபி இந்த கல்வெட்டிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எழுத்து குறிப்புகளின் ஆய்வு. சரிங்களா, இப்ப நம்மளுடைய சங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகள் வந்து அதிகமா செதுக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, புள்ளிமான் கோம்பை கல்வெட்டு, பூலாங்குறிச்சி கல்வெட்டு, உத்திரமேரூர் கல்வெட்டு, குடுமியார் மலை கல்வெட்டு இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான இன்ஸ்கிரிப்ஷனை நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து தமிழ் இதில் படிச்சிருக்கோம். அது தமிழிக்கு ஸ்கிரிப்ட், தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட், இதன் மூலமா தான் அவங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய செய்திகளை வந்து கல்வெட்டுகளை பதிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். சரிங்களா, அப்ப இதுக்கு வந்து எக்ஸாக்டான ஆன்சர் வந்து சி தான். சரிங்களா, 4, 1, 2, 3 தான் இதுக்கு வந்து சரியான விடை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. நம்மளுடைய டிஸ்கஷன் எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா, ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ஃபோக்கஸ்ல எந்த பாயிண்ட்டுமே மிஸ் ஆகாத மாதிரி தான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் தெளிவாக தான் சொல்லிட்டு வரேன். சரிங்களா, நீங்க கமெண்ட் போடுங்க எப்படின்னு. சரிங்களா, ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்க 3வது கொஸ்டின், மன்னர் அசோகர் யுத்தத்தை ஏன் கைவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, நமக்கு தெரியும் மௌரிய பேரரசர்னு சொல்றோம். சரிங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா மௌரிய எம்பரர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கிங் அப்படின்னா நம்மளுடைய அசோகர், சாம்ராட் அசோகா அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் டைப் தான், ஒரு வாரியர், நல்லா சண்டை போடுவார், நல்ல நிர்வாகி. சரிங்களா, ஸோ அப்ப இவருடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிசி 261 இது வந்து பாத்தீங்கன்னா கலிங்கவார்னு சொல்லுவாங்க. என்னவாரு, கலிங்கவார். இந்த கலிங்கவாரில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலிங்கம்ங்கிற வார்த்தை வந்து என்னன்னா ஒரிஷான்னு சொல்லுவாங்க. என்னது, ஏன்ஷியன் ஒரிஷா. ஏன்ஷியன் ஒரிஷாவை தான் கலிங்கம்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல நடந்த வார் வந்து கலிங்கவார் 261. அப்ப அந்த மகத பேரரசு அப்படின்னு ஒண்ணு இருந்திருக்கு. அப்ப வந்து இவர் எல்லா பிளேஸையும் கேப்சர் பண்ணி இந்த மகத அந்த பேரரசுல வந்து மெர்ஜ் பண்றதா இவருடைய கான்செப்டா இருந்தது. அப்ப இந்த கலிங்க வாரில் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை, போர் வீரர்களை வந்து கொலை செய்து ரத்த கரையை பார்த்த இவரு, நாம இவ்வளவு பேர்த்த கொலை செஞ்சுட்டு நம்ம வந்து உயிரோடு இருந்து நம்ம என்ன சாதிக்க போறோம். சரிங்களா, ஸோ அப்ப நம்ம ஏன் இவ்வளவு சண்டை பிடிக்கிறோம், இவ்வளவு அக்ரெசிவ் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனம் திருந்தி சாதுவான டைப்பா மாறி ஒரு சகிப்புத்தன்மை உள்ள ஒரு நபரா மாறி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா புத்த மதத்தை ஃபாலோ பண்றாரு. என்னது, புத்த மதத்தை ஃபாலோ பண்றாரு. அப்ப புத்த மதத்தை ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம புதுசா ஒரு சமயத்தை உருவாக்குறாரு. அதுக்கு பேரு தம்மா பாலிசின்னு சொல்லுவாங்க. என்னது, தம்மா பாலிசி. தம்மா பாலிசினா தர்ம கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அசோகருடைய புதிய சமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது அடிப்படையை வச்சு இவர் என்ன பண்றாருன்னா புத்த மதத்தை ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம இந்தியா, ஸ்ரீலங்கா, ஏசியா இந்த 3 ஏரியாவிலையும் ஃபுல்லா, ஏசியா ஃபுல்லா வந்து புத்த மதத்தை பரப்பின அந்த ஒரு பெருமை வந்து நம்மளுடைய அசோகருக்கு உண்டுங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா மன்னர் அசோகர் ஏன் யுத்தத்தை கைவிட்டார் அப்படின்னா அவர் போரில் தோல்வி அடைந்ததால். தப்பு. சரிங்களா, அவர்லாம் வந்து மேக்சிமம் தோல்வியெல்லாம் பார்க்காதவர். அமைதியாக தனது பேரரசை விரிவுபடுத்த விரும்பினார். அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவர் எப்பயுமே கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருப்பாரு, கொஞ்சம் வைப்ரேஷன் மோட்ல தான் இருப்பாரு. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா கலிங்க போரால் ஏற்பட்ட துயரத்தால் அவர் பாதிக்கப்பட்டார். இதுதான் கரெக்ட். சரிங்களா, கலிங்க போர்ல ஏற்பட்ட துயரம் 261 சொன்னமா இல்லையா, பிசி 261 கிமு. சரிங்களா, அடுத்து பாருங்க டி வந்து பாருங்க போரிட அவர் மிகவும் வயதாகி விட்டார். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சரிங்களா, ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு வந்து சரியான ஆன்சர் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா, ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, ஸோ 4வது கொஸ்டின். சரியா, 4வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பொறுத்துக்க, மன்னர் அசோகர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மன்னர் அசோகர் அப்படின்னா புத்த மதத்தை என்ன பண்றாரு, தர்மத்தை பரப்பினார் அப்படின்னு சொல்லிருக்காங்க. புத்த மதத்தை வந்து பரப்பினவர் யார் அப்படின்னா அசோகர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அசோகர் வந்து கலிங்கவாருக்கு பிறகு வந்து என்ன பண்ணாரு, புத்த மதத்தை ஃபாலோ பண்ணாரா. ஒரு அரசர் வந்து ஒரு மதத்தை ஃபாலோ பண்றாருன்னா அவரோட குடும்பமும் அதை ஃபாலோ பண்ணும், அவரை சார்ந்த மக்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா, அப்ப அசோகர் தான் புத்த மதத்துக்கு மாறது மட்டும் இல்லாம தன்னுடைய மக்களையும் அந்த புத்த மதத்துக்கு மாற்றினார் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகன் மகேந்திரன், தன்னுடைய மகன் வந்து மகேந்திரன், மகள் வந்து சங்கமித்திரை. இப்ப இவங்க 2 பேர்த்தையுமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புறாரு. எங்க, ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி
புத்த மதத்தை பரப்பியிருக்காரு. யாரு? அசோகர் தன்னுடைய மகன் மகேந்திரன், மகள் சங்கமித்திரன் 2 பேத்துக்கு அனுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சவுத் ஏசியா, என்னது சவுத் ஏசியா ஃபுல்லாவே புத்த மதத்தை பரப்பின பெருமை வந்து நம்மளுடைய அசோகர் தான் சாரும் அப்படிங்கிறத நீங்க இது புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அடுத்தது அசோக சக்கரம் அப்படிங்கிறது அடுத்தது. சரிங்களா? அசோக சக்கரம்ங்கிறது வந்து சாரநாத் தூணில் இருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? இந்த சாரநாத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது உத்தரப்பிரதேசம். சரிங்களா? சாரநாத்ங்கிறது உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஏரியா. அந்த இடத்துல உள்ள ஒரு தூணுக்கு பேரு சாரநாத் பில்லர்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த சாரநாத் பில்லருங்கிறது எப்ப வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா பிசி 250 வந்து அசோகர் வந்து உருவாக்கி இருப்பாரு. இந்த சாரநாத் பில்லர்ல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து சிங்கம் மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த சிங்கம், இந்த பில்லர். சரிங்களா? இந்த பில்லர் இருக்குல்ல, இந்த பில்லர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்லர் வந்து ₹1 நோட்லயும் ₹2 நோட்லயும் பழைய நோட்ல வந்து இந்த பில்லர் வந்து இருக்கும். இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? அடுத்தது இந்த மேல உள்ள சிங்கங்கள் இருக்குல்ல, இந்த சிங்கம் 4 சிங்கங்கள் வந்து இந்தியனுடைய எம்பலம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியனுடைய எம்பலம். சரிங்களா? அதிகார முத்திரை குறியீடுன்னு சொல்றோமா இல்லையா? அதுல வந்து அசோகருடைய இந்த சாரநாத் தூண்ல உள்ள சிங்கத்தை தான் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இதை தாண்டி இந்த அசோக சக்கரம், இந்த தூண்ல வந்து இந்த ஒரு வட்டமா ஒரு சக்கரம் இருக்கும். சக்கரத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 24 ஆரங்கள் இருக்கும். சரிங்களா? 24 லைன் மாதிரி இருக்கும். இந்த 24 லைன்ங்கிறது வந்து 24 ஹவர்ஸ் வந்து மீன் பண்றதா நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, அடுத்து பிறகு வரலாற்று தொடக்க காலம் சிங்கிறது 3வது விஷயம். இந்த வரலாற்று தொடக்க காலம் ப்ரீ ஹிஸ்டாரிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எழுத்து கண்டுபிடிக்கப்பதற்கு முன்னர். சிக்கு வந்து 3 ஆன்சர். என்னது? எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டதற்கு முன்னர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதாவது வரலாற்று தொடக்க காலம் அப்படின்னா என்னது? ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ், புரோட்டோ ஹிஸ்டாரிக் ஏஜ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது? லிட்ரரி நாலேஜ் இல்லாத ஒரு காலகட்டங்கள். சரிங்களா? எந்த வித புக்ஸு, அக்கௌண்ட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எந்த வித நாலேஜும் இல்லாத ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத அதுக்கு ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க வரலாற்று ஆதாரங்கள் அப்படிங்கிறது வந்து டி. அப்ப இந்த வரலாற்று ஆதாரங்கள் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 ஆன்சர். அதாவது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய குறிப்புகள். வரலாற்று ஆதாரங்கள்லாம் நம்ம யார் மூலமா தெரிஞ்சுக்கிறோம்? வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு அரசருடைய அமைச்சரவையில வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் இங்கேயே வந்து என்ன பண்ணிருப்பாங்க? ஸ்டே பண்ணிருப்பாங்க. அவங்க இல்லைன்னா இங்க வந்து ஃபாரின்ல இருந்து இங்க வந்து படிக்க வந்திருப்பாங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்துக்கு படிக்க வந்திருப்பாங்க, காஞ்சிபுரத்துக்கு படிக்க வந்திருப்பாங்க. ஒவ்வொரு அரசருடைய அமைச்சரவையில வந்து ஒரு 6 மாசம் தங்கியிருப்பாங்க. அப்ப தங்கியிருக்கிறவங்க ஒரு படித்தவங்க, ஒரு டிராவலர், ஒரு எஜுகேஷன் ஸ்பீட்ல உள்ளவர் என்ன பண்ணிருப்பாருன்னா கண்ணில் பாக்குறது, காதல் கேட்கறது எல்லாத்தையுமே நோட்ஸ் எழுதியிருப்பாரு. அப்ப யார் யார் அப்படின்னா முக்கியமா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங். சரிங்களா? யுவான் சுவாங் சீன பயணி. சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாகியான். வேற இது பாகியான், இது வந்து சீன பயணி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இபின் படுடா. என்னது? இபின் படுடா. இபின் படுடா வந்து பார்த்தீங்கன்னா மொராக்கோ நாட்டை சார்ந்தவர். மொராக்கோ. சரிங்களா? மொராக்கோ நாட்டை சார்ந்தவர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ். சரிங்களா? மெகஸ்தனிஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ்ங்கிற கிரேக் நாட்டை சேர்ந்த ஒரு டிராவலர். ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு முக்கியமான ஒரு பயணி, ஒரு டிராவலராக நான் பார்க்குறேன். ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்தியாவுக்கு வரது மட்டும் இல்லாமல் கண்ணில் பார்த்தது ப்ளஸ் காதில் கேட்டது எல்லாத்தையும் ஒரு நோட்ஸாகவே மேக் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க? நமக்கு ஒரு எவிடன்ஸாக வந்து தெரிஞ்சு தெரியாமல் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது? பி தான் ஆன்சர். 4, 2, 3 தான் ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 5வது கொஸ்டின். இந்த 5வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி. சரிங்களா? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல ஆன்சர் வந்து இந்தியாவில் பொருட்கள் மற்றும் சேவை வரி. சரிங்களா? ஜிஎஸ்டி வந்து எப்போது அமல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது ஜூலை 1, 2017. சரிங்களா? ஜூலை 1, 2017 இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த பார்லிமெண்ட்ல வந்து பில்லா எப்ப இருந்துச்சு அப்படின்னா அதே 2017. சரிங்களா? என்னது? 2017 உங்களுக்கு வந்து மார்ச் 29ஆம் தேதி என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்லிமெண்ட்ல மசோதா தாக்கல் பண்றாங்க. அப்ப இதுவும் உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம். சரிங்களா? அப்ப வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில மசோதாவை தாக்கல் செய்யப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 2017 மார்ச் 29. அது இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டது, இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா 2017 ஜூலை 1ங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இந்த ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா மறைமுக வரின்னு சொல்றோம். மறைமுக வரியில வந்து இன்னும் வேற எது வந்து பார்த்தீங்கன்னா கலால் வரின்னு சொல்லுவோம். என்னது கலால் வரினா சுங்க வரின்னு சொல்லுவோம். சரியா? சுங்க வரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு மறைமுக வரி. சரிங்களா? இன்டைரக்ட் டாக்ஸ்ன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேட், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ்.
மதிப்பு கூட்டு வரின்னு சொல்ற மாதிரி இல்லையா, இது ஒண்ணு. சரிங்களா? அடுத்து பாருங்க சர்வீஸ் டேக்ஸ். சர்வீஸ் டேக்ஸ்னா சேவை வரி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுக வரி. இந்த மறைமுக வரிகளுக்கு மாற்றாகத்தான் இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரே வரியா கொண்டு வந்திருக்காங்க. 2017 யார் கொண்டு வந்தா நம்மளுடைய மோடிஜி தான் கொண்டு வந்தாருங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். சரிங்களா? இந்த ஜிஎஸ்டியில வந்து பார்த்தீங்கன்னா 0% டேக்ஸ்னு ஒன்று இருக்கு, அப்புறம் வந்து 5% டேக்ஸ்னு ஒன்று இருக்கு, அப்புறம் 12% டேக்ஸ்னு ஒன்று இருக்கு, 18%, அப்புறம் 28% அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப மொத்தம் எத்தனை வகையான பர்சன்டேஜ் வகையான டேக்ஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு 2 விதமான ஆன்சர் இருக்கு. ஜீரோவில் சேர்த்தோம்னா 5 டைப்பு. சரிங்களா? ஜீரோவை சேர்க்கலன்னா 4 டைப்ல வந்து டேக்ஸ் போடுறாங்க. ஏன்னா ஜீரோங்கிறது ஒரு டேக்ஸே இல்லை தானே, 0%ங்கிறது. அப்ப 4 வகையான டேக்ஸ் வந்து போடுறாங்க இது மூலமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது இந்த ஜிஎஸ்டிங்கிறது 122வது, எனது 122 அமெண்ட்மெண்ட் பில், எனது சட்ட திருத்தம், 122வது சட்ட திருத்தத்தின் மூலமாகத்தான் இது இந்தியாவில் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கீழே நீங்க இவ்வளவு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா நீங்க வந்து அந்த ஏரியாவை நீங்க வந்து சரியா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப அடுத்தது வந்து பாருங்க, பொறுத்துக்க. இது கல் கருவிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு ஸ்டோன் டூல்ஸ்னா அதை வச்சு என்ன பண்ணலாம்? புரியுதுங்களா? அதை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, வேட்டையிலும் தினசரி வாழ்க்கையிலும் பயன்படுத்தப்பட்டது. அப்படித்தானே? ஒரு கல் கருவிகளை வச்சு கற்காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க, ஹண்டிங் அனிமல்ஸ், சரிங்களா இல்லையா, விலங்குகளை வேட்டையாடிருப்பாங்க. சரிங்களா? அப்ப மண்ணை வந்து அகல்றதுக்கு, கிழங்குகள் தோண்டுவதற்கு, புரியுதுங்களா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் விலங்குகளை வேட்டையாடுவதற்கும் இந்த வந்து அந்த கல் கோடாரிகள் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்து வந்து பாருங்க அப்படின்னா குகை ஓவியங்கள். சரிங்களா? இது குகை ஓவியங்கள் அப்படிங்கிறது தினசரி வாழ்க்கை செயல்பாடுகளை பதிவு செய்தல். சரிங்களா? இந்த குகை ஓவியங்கள் அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்துல வந்து மக்கள் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வேட்டையாடிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வுகள் இருக்கும். அப்போ வந்து பெண் வேட்டையாடிருப்பாங்க, குழந்தைகளை வந்து ஒரு அம்மா வந்து வயிற்றுல வச்சுட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்க என்ன பண்றாங்கன்னா குகைகள்ல ஒரு ஓவியங்களா வரைஞ்சிருக்காங்க. ஓவியங்கள் வந்து அவங்க எப்படி வரைஞ்சாங்க அப்படின்னா, மர கறிக்கட்டை இருக்குல்ல, அந்த கறிக்கட்டையில தான் ஃபுல்லா வந்து பிளாக் லைன் எல்லாம் போட்டு என்ன பண்றாங்க, அவுட்லைன் கொடுப்பாங்க. அவுட்லைன் கொடுத்ததுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது பார்த்தீங்கன்னா ரெட் கலரு பிளஸ் எல்லோ கலரு, இந்த மாதிரி பல வகைகள் வந்து அதை வந்து சார புழிஞ்சு அதை வந்து கலர் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதே மாதிரி பச்சை கலர் வேணும் அப்படின்னா இலைகள், சரிங்களா, மரப்பட்டைகள், இது உள்ள கலர்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி அதில் வந்து ஓவியங்களா வரைஞ்சிருக்காங்க. அதுவும் அப்போ ஸ்டோன் ஏஜ்ல வரையப்பட்ட ஓவியங்கள் வந்து இன்னும் மறையாம அப்படியே இருக்குங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். சரிங்களா? இதுல தமிழ்நாட்டுல எந்தெந்த இடத்துல வந்து இந்த குகை ஓவியங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஸ்கூல் புக்லயும் படிச்சிருப்போம். என்னன்னா மாவடைப்பு, என்னது மாவடைப்புன்னு ஒரு இதை வந்து படிச்சிருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். சரிங்களா? அடுத்து வரும் குமுதிபதி, என்னது குமுதி, இந்த குமுதிபதியும் கோயம்புத்தூர் தான் நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் பாருங்க கீழ்வளை. சரி, அந்த கீழ்வளைங்கிறது பார்த்தீங்கன்னா விழுப்புரம். சரிங்களா? அடுத்து வரும் உசிலம்பட்டி. சரிங்களா? அந்த உசிலம்பட்டிங்கிறது மதுரையில. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குகை ஓவியங்கள் உள்ள ஏரியா. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பொறிவரை, என்னது, ஆமா, இது பொறிவரை வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம். ஆமா. அடுத்து பார்த்தீங்கன்னா கரிக்கையூர், இது கரிக்கையூர். ஸோ இந்த பிளேஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இந்த குகை ஓவியங்கள் தமிழகத்தில் உள்ள ஏரியா அப்படிங்கிறத நீங்க மனப்பாடம் பண்றீங்க. இதுவும் வந்து கொஸ்டினா உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? சாஞ்சி ஸ்தூபி. சரிங்களா? சாஞ்சி ஸ்தூபிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அசோகர் காலத்துல கட்டப்பட்டது. இந்த சாஞ்சி ஸ்தூபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்கு. என்னது, மத்திய பிரதேசம். இந்த சாஞ்சி ஸ்தூபி வந்து எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா பிசி 3rd century, பிசி 3ஆம் நூற்றாண்டுல அசோகரால் வந்து பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு சதுக்கம், ஒரு ஸ்தூபி தான் என்ன அப்படின்னா சாஞ்சி ஸ்தூபி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. அகழ்வாய்வு பொருட்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வரலாற்றுக்கு முன் மனிதர்களின் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுதல். சரிங்களா? இப்போ வந்து கீழடியில் எக்ஸிபிஷன், கொடுமணல், கொந்தகை, தாமிரபரணி, காவேரி, வைகை, இந்த மாதிரி ரிவர் ஓரமாலாம் என்ன பண்றாங்க, எக்ஸிபிஷன் பண்றாங்களா இல்லையா? இங்க வந்து குடியும் குகையில பண்றாங்க, இங்க வந்து இது பல்லாவரத்துல பண்றாங்க. இந்த மாதிரி ஏரியாவில் பண்ணும் பொழுது அங்க வந்து என்ன கிடைக்குது, எக்ஸிபிஷன், ஆர்கியாலஜி எக்ஸிபிஷன் பண்ணும் பொழுது அந்த மக்களுடைய வாழ்வியலை நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி பாம்பே தான் இதுக்கு வந்து ஆன்சருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ஓகே, இது 7வது கொஸ்டின். சரிங்களா? வரலாறு என்பது கடந்த நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்த ஆய்வு செய்வதாகும். சரிங்களா? வரலாறுங்கிறது என்னது, கடந்த கால நிகழ்வுகளை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரா வந்து என்ன பண்றது, வச்சுக்கிறதுக்கு பிறகு வரலாறு. ஆமா, அப்ப வந்து இது வந்து கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்க,
இது வந்து கூற்று. அடுத்து வந்து காரணம் ஆறுங்கிறது வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டாரியாவிலிருந்து வந்தது. சரிங்களா, அது கரெக்டு தான். இதன் பொருள் ஆய்வு மூலம் கற்றல். ஆய்வு மூலம் கற்றல் அப்படின்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படிங்கிறது கரெக்ட். சரிங்களா, அப்ப கூற்று ஏவும் கரெக்ட், காரணம் ஆறும் கரெக்ட். அப்ப வரலாறுங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்ணுது, அதாவது கூற்று ஏவுக்கான ஒரு விளக்கத்தையும் என்ன கொடுக்குது, காரணம் ஆறு கொடுக்குது. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. மேலும் ஆறு வந்து ஏவுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கிறது. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு வந்து சரியான விடை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. இதுல வந்து இந்த ஹிஸ்டாரியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கிரேக்க சொல்லுது ஹிஸ்டாரியாங்கிறதுல இருந்து வந்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, ஓகே. அடுத்தது 8வது கொஸ்டின். ஓகேவா, இந்த 8வது கொஸ்டின்ல வந்து பாருங்க, வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வில்லியம் ஜோன்ஸ் அப்படின்னா அரசர் அசோகரின் மகத்துவத்தை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இதுதான் கரெக்டானது. வில்லியம் ஜோன்ஸ் மட்டும் இல்ல, அரசர் அசோகருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தினவர் யாரு அப்படின்னா ஜேம்ஸ் பிரின்சிப். என்னது, ஜேம்ஸ் பிரின்சிப். ஜேம்ஸ் பிரின்சிப்பும் இவருடைய மகத்துவத்தை, அவருடைய புகழை வந்து இந்த வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வந்தவர் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ் ஒருத்தர், ஜேம்ஸ் பிரின்சிப் ரெண்டாவது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம். என்னது, அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படிங்கிறவங்க. இவங்க எல்லாமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அசோகருடைய புகழை, அவருடைய வரலாறுகளை மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, இந்த அலெக்சாண்டர் கன்னிகாம் சொல்றோமா இல்லையா, ஆமா. இவரு வந்து பாத்தீங்கன்னா பழைய கல்வெட்டுகளை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லி இது புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, பழைய கல்வெட்டுகளை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் கன்னிகாம் தான். ஏன்னா ஆர்கியாலஜி ஆஃப் இந்தியா பார்த்தீங்களா 1861 இந்திய தொல்லியல் துறை வந்து உருவாக்கப்பட்டது. இது உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமே யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜி, அதான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆர்கியாலஜி அப்படிங்கிறது 1861 உருவாக்கியிருக்காங்க. பிரிட்டிஷ் காலத்துல உருவாக்கியிருக்காங்க. அவங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான் உருவாக்கி இருக்குது. ஆனா உருவாக்குறதுக்கு ஒரு பேக்கப்பா, ஒரு புஷ்அப்பா இருந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் தான். சரிங்களா, அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர், ஃபர்ஸ்ட் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவரு தான். இந்திய தொழில் துறையின் முதல் இயக்குனர், முதல் தலைவர் யாருன்னு கேட்டா அலெக்சாண்டர் கன்னிகாம் தான் சொல்லுவாங்க. அவரு தான் பழைய கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் தான். சரிங்களா, அடுத்து பாருங்க, வரலாற்று தொடக்க காலம். இந்த வரலாற்று தொடக்க காலம்னா என்னது, கல் கருவிகளை பயன்படுத்திய காலத்திற்கும் எழுத்து தோன்றிய காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் சொல்லலாமா, அதுதான் கரெக்ட். சரிங்களா இல்லையா, இப்போ கல் கருவிகள் பயன்படுத்த காலம்னா என்னது, ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ். எழுத்து தோன்றிய காலம்னா என்னது, வரலாற்று காலம். அப்ப ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜுக்கும் ஹிஸ்டாரிக் ஏஜுக்கும் நடுவில் உள்ள காலத்துக்கு பேர் தான் வரலாற்று தொடக்க காலம். அதான் பார்த்தீங்கன்னா அந்த இது புரோட்டோ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பு பட்டயம். சரிங்களா, இந்த செம்பு பட்டயம் அப்படிங்கிறது அரச உத்தரவுகளை பதிவு செய்ய பயன்படுத்தப்பட்டது. ஆமா தானே, அந்த காலத்துல செப்பு பட்டயம் வந்து பயன்படுத்துவாங்க. செப்பு பட்டயத்துல வந்து இன்னாருக்கு இந்த பகுதியை நான் எழுதி கொடுத்தேன், இதை தானமாக கொடுத்தேன், இந்த கோயில் கும்பேஷத்துக்கு நான் இவ்வளவு பவுன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செப்பு பட்டயங்கள்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. சரிங்களா, ஓகே. அப்ப வந்து இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சி தான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 9வது கொஸ்டின். ஓகே, இந்த 9வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கூற்று ஏ, அரசர் அசோகா வெற்றி பெற்ற பின்னர் போரை விட்ட 2வது அரசர்னு சொல்லி பெற்றிருக்காங்க. அரசர் அசோகர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாரு. எப்ப, அந்த இது கலிங்க வார்னு சொல்றோமா இல்லையா, ஆமா. அந்த இது கலிங்க வார்ல வந்து அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா பிசி 261 வெற்றி பெற்றுறாரு. சரிங்களா, வெற்றி பெற்றுட்டு என்ன பண்றாரு, மனசு மாறி என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் சண்டை போடுறதை விட்டுட்டாரு. அப்படி விட்ட முதல் அரசர் தான் இவர். 2வது அரசர் இல்ல, ஃபர்ஸ்ட் கிங். சரிங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் கிங் தான் இவரு அப்படிங்கிறது ஆன்சரு. ஆனா வந்து இது தப்பா இருக்குது, 2வது அரசருங்கிறது தப்பு. சரிங்களா, அடுத்த பிறகு கலிங்க போருக்கு பிறகு அசோகா புத்த மதத்தை ஏற்று அமைதி மற்றும் தர்மத்தின் செய்தியை பரப்பினாருங்கிறது இது சரியான விஷயம். சரிங்களா, தன்னுடைய சங்கமித்திரை மகன் வந்து மகேந்திரன், இவங்க 2 பேர்த்தையும் ஸ்ரீலங்காவுக்கு அனுப்புனாரு. இந்தியா ஃபுல்லா புத்த மதத்தை பரப்புனாரு, ஸ்ரீலங்காவிலையும் புத்த மதத்தை பரப்புனாரு. சவுத் ஈஸ்ட் ஏசியா ஃபுல்லாவே புத்த மதத்தை பரப்புன பெருமை வந்து நம்மளுடைய அசோகர், சாம்ராட் அசோகாவை தான் சேரும். சரிங்களா, ஸோ அப்புறம் அது மட்டும் இல்லாம தம்மா பாலிசி, தர்ம கொள்கை, ஒரு மத சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லி எல்லா மத சார்ந்தவங்களையும் அங்க வந்து அவருடைய
அரசர் அவர் ஆட்சி பண்ற இடத்துக்கு வந்து கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு, நாம ஏன் தனித்தனியா ஒவ்வொரு சாமியை கும்பிடணும், நம்ம எல்லாருமே ஒரே சாமியை கும்பிடலாமே, ஒரே சமயத்தை பின்பற்றலாமே அப்படின்னு சொல்லி பேசி பார்த்தாச்சு. இந்த தம்மா கோட்பாடு தர்ம கொள்கை அப்படிங்கிறது அசோகர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது வந்து உயிர்ப்போட இருந்துச்சு. அவரும் செத்துட்டாரு, அந்த கொள்கையும் செத்துருச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப கூற்று வந்து தவறு, அதாவது பார்த்தாங்க கூற்று ஏ வந்து தவறு, ஆனால் ஆறுங்கிறது உண்மை அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து டி தான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க 10வது கொஸ்டின் வந்து பாருங்க. 10வது கொஸ்டின். ஓகே, இந்த 10வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, சக்கரத்தின் கண்டுபிடிப்பு தொடர்பான எந்த கூற்று உண்மைன்னு கேட்டிருக்காங்க நார்மலா. சரிங்களா? சக்கரை வந்து எப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு நியோலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நியோலித்திக் ஏஜ் அப்படின்னா புதிய கற்காலத்துல தான் சக்கரை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி உள்ள பேலியோலித்திக் ஏஜ் பழைய கற்காலத்திலையும் மீசோலித்திக் ஏஜ் இடை கற்காலத்திலையும் சக்கரத்தோட பயன்பாடோ அந்த அறிவோ அவங்களுக்கு இருந்திருக்காது. இந்த சக்கரை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா, ஒரு மலையில இருந்து ஒரு கல் உருண்டுட்டு வர மாதிரி அந்த கல் வந்து அப்படியே சுத்திக்கிட்டே வர்றது மாதிரி அந்த ஒரு விஷயத்த விசிபிளா பார்த்து, ஓகே நம்ம இது மாதிரி ஏன் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செய்யப்பட்ட ஒரு கருவி தான் சக்கரம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? ஸோ அப்ப அது குடங்களை மட்டுமே உருவாக்க பயன்படுத்தப்படுது. இப்போது குடங்கள் பானைகள் அப்படின்னு சொன்னா கூட அந்த பானையை மட்டும் செய்யறதுக்கு அந்த சக்கரங்கள் வந்து அதை என்ன பண்ணல, அதை உருவாக்கல. சக்கரங்கள் வந்து பல விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டது. அதுல முக்கியமான விஷயம் வந்து அந்த குடம் செய்யறது, பானை செய்யறதுன்னு சொல்லலாம். அப்போ குடங்களை மட்டும் பயன்படுத்தப்படுறது தப்பு இது. சரிங்களா? அதை சக்கரங்கிறது வெறும் பானை செய்யறதுக்கு மட்டும் பயன்படுத்தலப்பா, பல விஷயங்கள் பயன்படுத்தினாங்க. அப்ப தப்பு இது. இது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் முக்கியமான அறிவியல் கண்டுபிடிப்பு. இது சரி. சரிங்களா? மற்றதை பார்ப்போம். முன்னோர்கள் சக்கரங்களை வேட்டைக்கு பயன்படுத்தலாம். சக்கரத்தை வச்சுட்டு ஏதாவது ஹண்டிங் பண்ணாங்களா? தப்பு, அதுவும் தப்பு. அடுத்து பாருங்க, சக்கரம் முதலில் உடை உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்டது. இதுவும் தப்பு. சரிங்களா? அப்ப பானை வந்து அதுக்கு முன்னாடியே செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேற ஒரு வியூல செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா சக்கரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பானை செய்யறது வந்து ரொம்ப எளிமையாயிடுச்சு. சரிங்களா? பானை செய்யறாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெருப்பால சுடப்பட்டு அது மேல வண்ணங்கள் வந்து பூசப்பட்டு ரொம்ப அருமையா வந்து பானை செய்யற கல்ச்சர் எல்லாம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நியோலித்திக் ஏஜ்ல வந்து என்ன ஆகுது, பரவுது. இந்த நியோலித்திக் ஏஜ்ல தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக ஒரு கம்யூனிட்டி பீப்புளாக வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்குள்ள அந்த திங்கிங் வந்து அப்பதான் வருது. ஒரு சமுதாயமாக, கிராமமாக, ஒரு கிராமம் எப்பொழுது உருவாகியது, இந்த புதிய கற்காலத்துல. சரிங்களா? சக்கரங்கள் உருவாகுது. மனிதன் முதன்முறை பயன்படுத்த பழக்கிய விலங்கு வந்து நாய். இது எல்லாமே வந்து புதிய கற்காலத்துல உள்ள பாயிண்ட்ஸா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போ அந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி பாம்பே தான். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பாருங்க 11th. இந்த 11th வந்து பாருங்க, புரியுதுங்களா? அந்த மானுடவியல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மானுடவியல் அப்படின்னா ஆந்த்ரோபாலஜி. சரிங்களா? அந்த ஆந்த்ரோபாலஜி அப்படிங்கிறது வந்து மானுடவியல், மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பத்தி படிக்கக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லலாம். மனித வளர்ச்சி வரலாற்றை ஆய்வு செய்யும் துறை. சரிங்களா? சரிதானே? சரிதான். அடுத்தது தொல்லியல் அப்படின்னா என்ன மீனிங்கு? அதாவது ஆர்கியாலஜி, முன் வரலாற்று கால மனிதனின் உருவ சிறுவைகளை பற்றி கண்டறிதல். இப்ப தொல்லியல்ல ஆர்கியாலஜி. இப்ப கீழடியில வந்து தோண்டும் பொழுது எனது 3 வயது பிள்ளையுடைய எலும்பு கூடு கிடைச்சது, பண்டை கூடு கிடைச்சது. சரிங்களா? அங்க வந்து நகர நாகரிகம் இருந்ததுக்கான ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஆர்கியாலஜி எக்ஸிபிஷன் பண்ணும்பொழுது முன் வரலாற்று காலம் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜோடைய ஹியூமன் பீயிங், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப கார்பன் 14 கண்டறிதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கார்பன், அந்த ரேடியோ கார்பன் 18 சொல்றோமா இல்லையா, அது மூலமா என்ன பண்றோம் அப்படின்னா எஞ்சிய பண்டைய கால பொருட்களின் வயதை கண்டுபிடிக்கிறது. இப்ப ஒரு எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு, ஒரு மண்டவோடு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எந்த காலகட்டத்தை சார்ந்தது. சரிங்களா? அவங்க உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே இறந்துதான் புதைக்கப்பட்டிருக்காங்களா, இல்ல நார்மலா உயிரோடு இருக்கும் போதே அவங்க வந்து சடனா இறந்து அந்த இடத்துல வந்து அப்படியே மண்ணோட மண்ணை அப்படியே படிச்சுட்டாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கார்பன் C14 மூலமா நம்ம கண்டறிஞ்சிக்கலாம். சரிங்களா? அடுத்து பண்டமாற்று முறை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டீல வந்து நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னா 3. இந்த பணம் இல்லாம பொருள் மற்றும் மாற்றக்கூடிய முறைக்கு பிறகு பார்ட்டி சிஸ்டம், பண்டமாற்று முறைன்னு சொல்றோம். இந்த பார்ட்டி சிஸ்டம் வருது சங்க காலத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு முறைன்னு சொல்லலாம். என்ன காலம் அப்படின்னா சங்க காலத்துல வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலவகைகளை மொத்தம் 5 வகையா பிரிப்போம். சரிங்களா? இப்போ குறிஞ்சினா மலையை மலை சார்ந்த பகுதின்னு சொல்லி பிடிச்சிருப்போம். அப்ப மலையில கிடைக்கக்கூடிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா பாலைவனத்துல கிடைக்காது. அப்ப மலையில கிடைக்கக்கூடிய தேனு, கிழங்கு, புரியுதா, அங்க உள்ள வந்து மூங்கில் அரிசி, இது எல்லாமே கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாலைவனத்துல வைக்கலாம் அல்லது மருத வயல்ல வைக்கலாம். புரியுதா? குறிஞ்சி, அப்புறம் முல்லை, மருதம், நெய்தல், புரியுதுங்களா, அந்த மாதிரி இடத்துல வைக்கலாம். இப்ப நெய்தல்ல வந்து பாத்தீங்கன்னா மீன் கருவாடு அதிகமா கிடைக்கும், உப்பு அதிகமா விளையும். அப்ப உப்பு எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, மருதம், புரியுதுங்களா, இந்த மாதிரி முல்லை, இந்த மாதிரி பகுதியில போய் விற்பாங்க. அப்ப எந்த பகுதியில என்ன விளையுதோ அதை எடுத்துட்டு வந்து மற்ற பகுதியில விற்பாங்க. அப்ப
பொருளை கொடுத்து பொருளை வாங்கி வாழ்ந்தாங்க, அன்பா வாழ்ந்தாங்க, மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க சங்க காலத்துல. சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து ஏதான் வந்து இதுக்கு வந்து ஆன்சருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஓகே, அடுத்து ஒரு 12th கொஸ்டின். 12th கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது சும்மா இது பேசிக்கா மெமரி பேஸ்டு தான் இது. சரிங்களா? அந்த 12th இந்த கொஸ்டின் இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்ட்ரோலிபிக் இத்திகஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களாம் வந்து பார்த்தோன்னா அந்த கற்கால மனிதர்கள். சரிங்களா? இந்த கற்கால மனிதர்கள் வந்து அந்த காலத்துல வந்து எந்தெந்த இடத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? இது ஃபுல்லாவே ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் மெமரி பேஸ்ல மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இது கொஞ்சம் வந்து ஷார்ட்கட் வச்சு படிச்சிங்க, ரொம்ப முக்கியமானது. ஆஸ்ட்ரோலிபிகஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரு மனித இனம். சரிங்களா? ஹோமோ ஹேபிலிஸ் அப்படிங்கிறது தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த ஒரு மனித இனம். ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது வந்து ஆப்பிரிக்கா அண்ட் ஆசியாவில் வாழ்ந்த ஒரு மனித இனம். நியாண்டர்தால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யுரேஷியா, அதாவது பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவும் ஆசியாவிலையும் வாழ்ந்த ஒரு மனித இனம். அப்போ ஆன்சர் வந்து ஏ தான் இதுக்கு வந்து ஆன்சருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 13. ஓகேவா? இந்த 13 கீழ்கண்டவற்றுக்கு எது ஆரம்ப கால மனிதர்களை பற்றி தவறான தகவல், அதாவது தொடக்க கால மனிதர்கள் சொல்றோமா இல்லையா, ஆரம்ப கால மனிதர்கள் சொல்றோமா இல்லையா? ஓகே, அவர்களை பற்றி தவறான தகவல்கள். ஆரம்ப கால மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கங்க. ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ், ஸ்டோன் ஏஜ், அந்த மக்கள் எப்படி இருப்பாங்க? ஹண்டிங் பண்ணுவாங்க. மேக்சிமம் வந்து பார்த்தா ட்ரெஸ் மேக்சிமம் போட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே போட்டிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இலை, மர அட்டை, இந்த மாதிரி தான் இது பண்ணிருப்பாங்க. அவர்கள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ இருக்கு. கரெக்ட் தான். புரியுதுங்களா? அப்ப அந்த காலத்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கற்கால மனிதர்கள் வந்து நொமேட்டிக் பீப்புள்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அது சரிதான். சரிங்களா? அப்ப எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, அவர்கள் தொடக்கத்திலேயே விவசாயம் செய்தனர்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அப்ப கற்கால மனிதர்கள் எப்ப வந்து விவசாயம் செய்ய தொடங்கினார்? நியோலித்திக் ஏஜ்ல. சரிங்களா? நியோலித்திக் ஏஜ்ல புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலத்துல தான் விவசாயம் செய்ய தொடங்கினாங்க. சக்கரம் கண்டுபிடிச்சாங்க. மக்கள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்தாங்க. ஒரு சமுதாயம் உருவானது, ஒரு கிராமம் உருவானுச்சு. வீட்டு விலங்குகளை வளர்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, ஒரு திங்கிங் வந்து நாயை வளர்த்தாங்க. இது எல்லாமே புதிய கற்காலத்துல தான் வந்துச்சு. இடைக்கற்காலத்திலையும் பழைய கற்காலத்திலையும் வரலங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். சரிங்களா? அப்ப இது வந்து தப்பு. அப்ப ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க? தப்பான விஷயம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப வந்து பி தான் ஆன்சர். மற்றதை பார்ப்போம். சி வந்து பாருங்க, அவர்கள் கல்லால் ஆயுதங்களை உருவாக்கி வேட்டையாடினர். குவாட்ஸ் கற்கள்னு சொல்றோமா இல்லையா? குவாட்ஸ் வகை கற்கள், சிக்கிமுக்கி கற்கள் மூலமா நெருப்பு உண்டாக்குனாங்க. இந்த குவாட்ஸ் கற்கள் மூலமா கை கோடாரியை இது பண்ணாங்க. புரியுங்களா? அவர்கள் சிக்கிமுக்கி கற்களை வைத்து தீ உருவாக்கி எதை பண்ணாங்க? இது பண்ணாங்க. சரிங்களா? ஓகே. அப்ப தீயெல்லாம் எப்படி அவங்க வந்து உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு இடி மின்னல் வந்து இடிச்சிருக்கும். திடீர்னு ஒரு விலங்கு மேல அடிச்சிருக்கும். அந்த விலங்கு வந்து இடி மின்னல்ல அடிச்ச உடனே நெருப்புல சுட்டு போய் எரிஞ்சிருக்கும். நெருப்புல சுட்டு போனா அந்த விலங்குகளுடைய உடலை வந்து அந்த கற்கால மனிதர்கள் பிச்சு தின்றுப்பாங்க. அப்ப திங்கும் பொழுது நார்மலா பச்சையா சாப்பிடும் போது இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டுக்கும், நெருப்புல சுட்டத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்டும் வந்து அப்பதான் வந்து அவங்க ஒரு விபத்து மூலமா தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருப்பாங்க. அதன் பிறகு நாம இனிமேல் நெருப்பை உருவாக்கி சுட்டு சுட்டு திம்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு நாலேஜ் அவங்களுக்கு ப்ராக்டிக்கலா வந்திருக்கும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க 14. சரிங்களா? குரோமாக்ரான்ஸ் மனிதர் அப்படிங்கிறது இதுவும் அந்த மேட்ச் பாக்ஸ்ல, அதாவது ஒரு பாக்ஸ்ல தான் இருக்கும். இது ஃபுல்லா மெமரி பேஸ்டு தான். குரோமாக்ரான்ஸ் மனிதர்கள் அப்படிங்கிறது எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா பிரான்ஸ்ல தான் வாழ்ந்தாங்க. சரிங்களா? பீக்கிங் மனிதர் அப்படிங்கிறது சீனாவில் வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம மனித இனம். சரிங்களா? ஹோமோ சாப்பியன்ஸ்ங்கிறது ஆப்பிரிக்காவில். நம்ம இருக்கிற மனித இனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோமோ சாப்பியன்ஸ் இந்த குரூப்பை சேர்ந்தவங்க தான். அப்புறம் வந்து ஹைடல்பெர்க் மனிதர் அப்படிங்கிறது லண்டன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவில் தான் இருக்கு. இது வந்து ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் மெமரி பேஸ்டு தான், அதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அடுத்தது வந்து மனிதனின் வளர்ச்சியை பற்றி சரியான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? மனிதனுடைய வளர்ச்சியை பற்றி சரியான கூற்று அப்படின்னு கேட்கும்பொழுது, மனிதன் வந்து எங்க வந்து உருவாகி எங்க ஃபுல்லா பரவலாம் அப்படிங்கிறதா இதுக்கான கொஸ்டின். ஹோமோசேபியன்ஸ் ஆசியாவில் தோன்றி பிறகு ஆப்பிரிக்காவில் சென்றனர் அப்படிங்கிறது வந்து இது கேட்டிருக்காங்க. எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஹோமோசேபியன்ஸ் அப்படிங்கிறது ஆப்பிரிக்காவில் தான் ஸ்டார்ட் ஆயிருப்பான். ஆப்பிரிக்காவில் ஸ்டார்ட் ஆகி வேர்ல்டு ஃபுல்லா பரவி இருப்பான். என்னது? ஆப்பிரிக்காவில் தொடங்கி இந்தியா, அதை பத்தின உலகம் முழுவதும் பரவி இருப்பாங்க. இது ஒண்ணு. சரிங்களா? மனிதனின் வளர்ச்சி திடீர்னு நடந்தது அப்படிங்கிறது தப்பு. மனிதனுடைய வளர்ச்சி திடீர்னு நடக்கல. ஒரு புழு பூச்சில இருந்து, ஒரு பாக்டீரியாவில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகி புழு பூச்சி வரைக்கும் வந்து, அப்புறம் வந்து குரங்குலே பல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு சிம்பன்சின்னு சொல்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிட்டு நடப்பாங்க, லைட்டா மேல நிமிர்ந்து நடப்பாங்க, அப்புறம் நல்லா நடப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சி அடிப்படையில தான் அந்த ஆந்திரபாலஜில படிச்சிருப்போம். சரியா? அது மானுடவியல்.
அந்த பரிணாம வளர்ச்சி மூலமா பல பில்லியன் ஆண்டுகளாக வளர்ச்சி அடைந்து இப்ப இருக்கிற 2025 நம்ம ஹியூமன் பீயிங் வந்து ஒரு மெச்சூர்டான ஒரு ஹியூமன் பீயிங்கா இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஹோமோ சாப்பியன்ஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து புறப்பட்டு உலகின் பல பகுதிகளில் குடியேறினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப அதுக்கு வந்து சி வந்து பாத்தீங்கன்னா என்னது, அதுதான் வந்து ஆன்சர். சரிங்களா? ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்காவில தான் ஸ்டார்டிங், அங்க இருந்து உலகின் பல பகுதிகளில் போய் குடியேறினாங்கிறது இதுதான் சரியான விடைங்கிறது. சரிங்களா? அப்ப சி தான் சரியான விடை. அடுத்து டி பாருங்க, மனித வளர்ச்சிக்கு இயற்கைக்கு ஏற்ப மாறுவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதாவது அந்த காலத்துல வந்து சிம்பன்சி குரங்களா இருக்கா இல்லையா, அப்ப வந்து அந்த கற்கால மனிதர்கள் அப்படியே கொஞ்சம் மைக்ரேட் ஆகி கொஞ்சம் அப்படியே மாறி தான் இப்ப நாம மனிதர்களா இருக்கோம். சரிங்களா? இப்பதான் நாம வந்து முழு மனிதரா இருக்கோம். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தோம், குரங்கா இருந்தோம் அப்படின்னு சொல்றோம். கொரில்லா குரங்கு, சிம்பன்சி குரங்கு இப்பெல்லாம் சொல்றோமா இல்லையா? அப்ப மனித வளர்ச்சி அடையுதா இல்லையா, ஒரு பரிணாம வளர்ச்சி அடையுதா இல்லையா மனித வளர்ச்சி. இப்போ குரங்குல இருந்து மனிதன் மாறுறான் அப்படிங்கும் போது இயற்கைக்கு ஏற்ப மாறுவதற்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனிதனுடைய வளர்ச்சி இயற்கைக்கும் சம்பந்தம் உண்டு. சரிங்களா? அதாவது ஆப்பிரிக்காவில் வந்து அந்த சிம்பன்சி குரங்கு, அந்த கொரில்லா குரங்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மனித இனம் அவங்க வந்து அப்படியே அங்கிருந்து உருவாகி வெவ்வேறு பகுதிக்கு போறாங்க. சில குரங்கு இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பனி பிரதேசங்களுக்கு போறாங்க. சில குரங்கு இனங்கள் வந்து வெயில் ரொம்ப ட்ரையான பிளேஸுக்கு போறாங்க. அப்ப அங்க உள்ள காலல், சூழல், இயற்கை இது எல்லாமே அப்ப வெயில்ல உள்ள குரங்கு இனங்கள் எல்லாம் ரொம்ப ட்ரையா கருப்பா மாறிடும். அதே பனி பிரதேசங்கள் உள்ள குரங்கு இனங்கள் எல்லாமே வந்து ஸ்கின் வந்து வேற மாதிரி மாறிடும், கொஞ்சம் கலரா மாறிடும். அப்ப அதனாலதான் மக்களுடைய ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆனது, மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சி, பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே இயற்கையோடு ஒத்து போகிறதுங்கிறது என்னது, ஆமா. அப்ப வந்து சரிதான். ஆனா இங்க வந்து தொடர்பு இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அதாவது தொடர்பு இருக்குதுங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா? ஓகே, அடுத்து வாங்க. அடுத்து வந்து 16வது கொஸ்டின். சிலப்பதிகார மகாகாவியத்தில் கோவலன் மற்றும் கண்ணகியுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான தமிழ் நகரம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த இதுல வந்து இங்க பாருங்க, நம்மளுடைய இந்த பூம்புகார் சிட்டி தான். சரிங்களா? சிலப்பதிகாரத்துல வந்து தொடர்புடையது வந்து பார்த்தீங்கன்னா பூம்புகார் சிட்டி. இந்த பூம்புகார் சிட்டிக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி பூம்பட்டினம்னு சொல்லுவாங்க, புகார்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து புகார்னு சொல்லுவாங்க அல்லது காவேரி பூம்பட்டினம்னு சொல்லுவாங்க. இது மயிலாடுதுறைக்கு பக்கத்துல வந்து இந்த சிட்டி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி, ஆமா, இந்த கலைஞர் பீரியட்ல தான் பூம்புகார் ஒரு சிட்டி வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் டிஎன்பிசியில. சரிங்களா? அப்ப சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய கோவலன், கண்ணகி, அவங்களோட அப்பா அம்மா எல்லாத்தையும் நம்ம வந்து படிச்சிருப்போம். சரிங்களா? அதாவது நம்மளுடைய இது கோவலனுடைய அப்பா அம்மாலாம் அடுத்த கொஸ்டின்ல வராங்க, நம்ம அடுத்த கொஸ்டின்ல பார்த்துருவோம். இந்த பூம்புகாரை பத்தி சங்க காலத்துல எந்தெந்த நூல்கள் சொல்லுது அப்படின்னா 10 பாட்டு சொல்லுது. சரி, இது பட்டினம்பாலை. இந்த பட்டினம்பாலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பட்டினம்பாளையங்கிற நூல்ல வந்து பூம்புகார்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் நடந்துச்சு. முக்கியமா கிரேக்க நாட்டை சார்ந்தவர்கள் இங்க வந்து பூம்புகாருக்கு வந்தாங்க. என்ன பொருளை வந்து இங்க வித்துட்டு என்ன பொருள் எடுத்துட்டு போனாங்க. அப்படியே மலையளவு பெரிய கப்பல் வந்து பல பொருட்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா மாத்தி எடுத்துட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து இங்க வந்து மந்த்லி வந்து பாத்தீங்கன்னா மாச கணக்குல இங்கே தங்கி இருந்தாங்க. அதனால மொழி கலப்பு, இனக்கலப்பு அந்த காலத்துல ஏற்பட்டிருக்கு. ஒரு கிரேக்கர்கள் வந்து இங்க தங்குறாங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு மாசம் தங்குறாங்கன்னா நம்ம தமிழர்கள் வந்து கிரேக்க மொழியை கத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஃபாரின்ல இருந்து இங்க தங்குறாங்கன்னா நம்மளோட தமிழ் மொழி அவங்க கத்துக்கிறாங்க. மொழி கலப்பு, இனக்கலப்பு இது எல்லாமே அந்த காலத்துல நடந்திருக்கு, பட்டினப்பாலை சொல்லுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம சிலப்பதிகாரமும் சொல்லுது, மணிமேகலையும் சொல்லுது. எதை பத்தி? பூம்புகார் சிட்டியை பத்தி சொல்லுது. இப்ப இந்த 3 புக்கும் சங்ககால புத்தகங்களும் எதை பத்தி சொல்லுது? பூம்புகார், புகார், காவிரி பூம்பட்டினத்தை பத்தி சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 17வது கொஸ்டின். இந்த 17வது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கீழ்கண்ட சொற்களுக்கும் அவற்றின் சரியான விளக்கங்களுக்கும் இந்த பொருத்தமானதை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. மாநாய்க்கன். சரிங்களா? இந்த மாநாய்க்கன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரும் கடல் வியாபாரி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? மாநாய்க்கன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது மாசாத்துவான் அப்படிங்கிறது பெரிய வியாபாரி. சரிங்களா? இவங்க 2 பேரும் வந்து கோவலன், கண்ணகியோட அப்பா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. புரியுதுங்களா? ஆமா. சோ அப்ப மாநாய்க்கன், அப்ப மாநாய்க்கன் இங்க பாருங்க கண்ணுன்னு வருது அப்படின்னா அது கண்ணகியோட அப்பா. நல்லா புரிஞ்சுக்கலாம், ஷார்ட்கட்டு. புரியுதுங்களா இல்லையா? மாநாய்க்கன் கண்ணுன்னு வருதுன்னா கண்ணகியோட அப்பான்னு அர்த்தம். மாசாத்துவான் அப்படின்னா கோவலனோட அப்பான்னு அர்த்தம். சரிங்களா? ஆமா. அப்ப மாநாய்க்கன் அப்படிங்கிறது பெரும், கண்ணுனா கடல் வியாபாரி. சரிங்களா?
மாசாத்துவான் அப்படின்னு பெரிய வியாபாரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. நாலங்காடி அல்லங்காடிலாம் வந்து மதுரை சிட்டியில தூங்கா நகரத்துல படிச்சிருப்போ. இந்த நாலங்காடி அப்படின்னா பகல் நேர சந்தை, சரிங்களா? நாலங்காடினா பகல் நேர சந்தை, இது எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். அல்லங்காடி, அல்லுனா தமிழ்ல வந்து இரவு. என்னது அல்லுனா என்னது தமிழ்ல? இரவுன்னு அர்த்தம். அல்லுனா இரவு. அப்ப இரவு நேரத்தில் மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய சந்தை, மார்க்கெட்டு, சரிங்களா இல்லையா? அதுக்கு பேரு தான் என்னது மாலை நேர சந்தை, அந்த இரவு நேர சந்தைன்னு சொல்றோம். ஸோ அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஏதான் ஆன்சருங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாருங்க 18வது கொஸ்டின். சீன பயணி வந்து பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் நாலந்தா பல்கலைக்கழகத்தில் படித்த பிறகு மேலும் படிப்பதற்கு எந்த தொன்மையான நகரத்துக்கு வந்தார் அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு தான் வந்தார். சரிங்களா? இந்த காஞ்சிபுரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கல்வியில் கரையாத காஞ்சி அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காரு. சரி, இந்த காஞ்சிபுரத்தோட சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா நகரங்களில் சிறந்தது காளிதாசர் சொல்லியிருக்காரு. இந்த காளிதாசர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா நகரங்களில் சிறந்தது, பெஸ்ட் சிட்டி. என்னது பெஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லி எதை சொல்லியிருக்காரு நம்மளுடைய காளிதாசர்? காஞ்சிபுரத்தை சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில் கரையாத காஞ்சி அப்படின்னா கல்வியில எந்த குறையும் இல்லாத காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்படின்னு சொன்னவர் யாரு? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் இன்னொரு பேர் அப்பர். அப்பர்னாலும் திருநாவுக்கரசர்னாலும் ஒருத்தர் தான். அவர் தான் அது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த யுவான் சுவாங் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் பீகார்ல இருக்கு. எங்க இருக்கு? பீகார்ல இருக்க நாலந்தா பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு மேற்படிப்பு, சரிங்களா, அங்க படிச்சுட்டு நீ எக்ஸ்ட்ரா பிஜி படிக்கிறதுக்கு எங்க வந்திருக்காரு அப்படின்னா காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காரு. அப்ப பாத்துக்கு காஞ்சிபுரம் எந்த அளவுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் சிட்டியா இருந்திருக்குங்கிறத பாத்துக்குங்க. சரிங்களா? இதுல காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காருல்ல இவரு, காஞ்சிபுரத்தை பத்தி இந்த யுவான் சுவாங் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. அதாவது புத்தகையா, சாஞ்சி, இந்த மாதிரி இந்தியாவில் மொத்தம் 7 புனித ஸ்தலம் இருக்குது. இந்த 7 புனித ஸ்தலத்துல ஒண்ணுதான் என்னது இந்த காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? யுவான் சுவாங் சொல்றாரு. யுவான் சுவாங் யாருன்னா சீன பயணி, சைனீஸ் டிராவலர், சீன பயணி. இந்த சீன பயணி யுவான் சுவாங் வந்து நம்மளுடைய காஞ்சிபுரத்தை வந்து புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 அதிசயங்கள் முக்கியமான புனித தலங்களில் ஒரு முக்கியமான ஒரு இடம் தான் இந்த காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிருக்காருன்னா பாத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு சிட்டியா இருந்திருக்கும், ஒரு எஜுகேஷன் சிட்டியா இருந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பாருங்க 19வது கொஸ்டின். கீழ்கண்ட தொன்மையான தமிழ் பிரதேசங்களுக்கும் அவற்றின் பாரம்பரிய விளக்கங்களுக்கும் பொருத்தமானதை தேர்வு செய்ய சொல்லிருக்காங்க. சோழ நாடு சோறுடைத்து, சோறுனது அரிசி, சரிங்களா இல்லையா? அடுத்து பாருங்க பாண்டிய நாடுனா முத்து குளித்தல், புரியுதுங்களா? முத்துடைத்து, முத்துக்கள் என்னது? கொற்கை சிட்டி, புரியுதா? தூத்துக்குடி கொற்கையில முத்து குளித்தல் வந்து அந்த காலத்துல பாண்டியர்கள் வந்து அதிகமா முத்துக்கள் எடுத்திருக்காங்க. சோழ நாடுங்கிறது நம்மளுடைய காவிரி ரிவர் ஓரமா உள்ள முக்கியமா தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏரியாலாம். அடுத்து பிறகு சேர நாடு. இந்த சேர நாடுங்கிறது பார்த்தோன்னா வேலம் உடைத்து, என்னது? வேலம், வேலம் உடைத்து, வேலம் என்றால் யானை தந்தம்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்தது தொண்டை நாடு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பல்லவ நாடு. அறிஞர்கள், புரியுதுங்களா? அறிஞர்கள் என்றால் ரொம்ப அதிக புத்திசாலிகள், புரியுதுங்களா? முக்கியமா வந்து அங்க யார் யார் இருந்திருப்பாங்கன்னா தர்மபாலர். என்னது? தர்மபாலர் வந்து காஞ்சிபுரத்தை சார்ந்தவர், நம்மளோட தொண்டை மண்டலத்தை சார்ந்தவர். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோதிபாலர், ஜோதிபாலர் அங்க வாழ்ந்திருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா போதி தர்மர். இந்த போதி தர்மர், சுபதி, இவங்க எல்லாருமே தொண்டை மண்டலத்துல வாழ்ந்த அந்த காலத்துல அறிஞர்கள். சரிங்களா? நமக்கு போதி தர்மர் நல்லா தெரியும். சரிங்களா? 7ஆம் அறிவு படத்துல பார்த்திருப்போம். ஸோ அப்போ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது? ஏதான் அதுக்கு வந்து ஆன்சருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 20வது கொஸ்டின். இந்த 20வது கொஸ்டின்ல வந்து மதுரை தூங்கா நகரம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? மதுரை தூங்கா நகரம்னா என்னது? அது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரமா இருக்கும், எப்பயுமே பிஸியா இருக்கக்கூடிய ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து இது சரிதான். மதுரையில் நாலங்காடி பகல் நேர சந்தை மற்றும் அல்லங்காடி மாலை நேர இரவு நேர சந்தை இருந்ததனால் வணிகம் முழுவதும் நடைபெற்றது. இது கரெக்ட் தான். இந்த மாதிரி நாலங்காடி அல்லங்காடி எல்லாம் இருந்ததாலதான் அந்த மதுரையை வந்து நம்ம என்ன சொல்றோம்? தூங்கா நகரம்னு சொல்றோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூற்று ஏவும் சரி, கூற்று ஆறனும் சரி,
கூற்று ஏ தூங்கா நகரத்துக்கு சரியான விளக்கம் கீழே கொடுத்துருக்காங்க, இதுவும் சரி. அப்போ வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்க. இது வரைக்கும் அந்த ஹிஸ்டரி முடிஞ்சது ஒரு 20 கொஸ்டின். அடுத்தது வந்து பாலிட்டியில ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். சரிங்களா? பாலிட்டி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியல் சட்ட உருவாக்க குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த டிராப்டிங் கமிட்டி வரைவு குழுவுடைய தலைவர் யாருன்னு கேட்டா டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த டிராப்டிங் கமிட்டி வந்து ஏன் உருவாக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசு நிர்ணய சபை 1946 செட்டப் பண்றாங்க. இதனுடைய முதல் தற்காலிக தலைவர் வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருக்காரு. அப்புறம் முதல் நிரந்தர தலைவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருக்காருன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி கீழே வந்து பெரிய குழுக்கள், சிறிய குழுக்கள்னு சொல்லி எக்கச்சக்கமான குழுக்கள் உருவாக்குறாங்க. இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கீழே உருவாக்கப்பட்ட ஒரு குழு தான் இந்த டிராப்டிங் கமிட்டி. இந்த டிராப்டிங் கமிட்டியோட தலைவர் தான் யார் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். இதுல மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள்? 7 பேர். எத்தனை பேர்? 7 பேர். அதாவது 1+6, ஒரு தலைவர் 6 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இவங்க 7 பேருமே என்ன பண்ணாங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணாங்க. சரிங்களா? ஒரு கிட்டத்தட்ட உலகத்தில் உள்ள 60 நாடுகளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்து பகுப்பாய்வு செய்து நம்ம மக்களுக்கு நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ அதை எல்லாத்தையும் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு புது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. அது யாரோட தலைமையில உருவாக்குறாங்கன்னா நம்மளுடைய அம்பேத்கர் தலைமையில தான் உருவாக்குறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? இந்த டிராப்டிங் கமிட்டி வந்து எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1940 சரிங்களா 7 ஆகஸ்ட் 29. டேட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 29, 47 ஆகஸ்ட் 29. சரிங்களா? ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம என்ன பண்றோம்? சுதந்திரம் வாங்குறோம். அதுல இருந்து ஒரு 15 நாளைக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? ஒரு 14 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராப்டிங் கமிட்டி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த டிராப்டிங் கமிட்டி மூலமா உருவாக்குற இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து மக்களுடைய பார்வைக்கு வைக்கப்பட்டு கரெக்ஷன் எல்லாம் பண்ணி ஃபைனல் அப்ரூவ் கொடுக்கறது யாருன்னா ICA தான், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. வரைவு குழு உருவாக்குற அரசியலமைப்பு சட்டத்தை இறுதி அங்கீகாரம் செய்வது யார் அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசு நிர்ணய சபை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. சரிங்களா? இது வந்து 2 years 11 months 17 days வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு என்ன பண்றாங்க? மக்களுக்கு அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புக்ல படிச்சிருப்போம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்க 22வது கொஸ்டின். பூம்புகார் என்பது காவிரி பூம்புட்டினம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமா தானே? கரெக்ட். சிலப்பதிகாரம், மணிமேகலை, பட்டினம்பாலை இந்த மாதிரி சங்ககால நூல்கள்லாம் இந்த சிட்டி வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிரேக்கர்கள் வந்து இங்க வந்து ட்ராப் பண்ணிருக்காங்க. பூம்புகார் வந்து பாண்டிய அரசின் தலைநகரம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. தப்பு. சோழா. சரிங்களா? சோழா டைனஸ்டியோடைய ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஹார்பர் தான் என்னது, அதை வந்து பூம்புகார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்ம. புரிஞ்சுங்களா? ஓகே. அப்ப வந்து கூற்று வந்து ஏ வந்து சரி. சரிங்களா? ஏ வந்து சரி, ஆர் வந்து தவறு. அப்ப சி தான் இதுக்கு வந்து சரியான ஆன்சருங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க. அடுத்து வந்து பாருங்க 23ல வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இந்திய அரசியல் சட்டத்தின் முன்னுரையில் இந்தியா டேஷ் 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 குடியரசாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வரிசையா எழுதணும். இது எல்லாமே அதில் கொடுத்துருக்க வார்த்தை தான். எது ஃபர்ஸ்ட் வரும் செகண்ட் வரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சி வந்து பாருங்க இறையாண்மை. இறையாண்மை அப்படின்னா ஒரு சூப்பர்மெசி பவர் அப்படின்னா வச்சுக்க, சர்வர்ஜினிட்டி அப்படின்னு சொல்றோம். சர்வர்ஜினிட்டில இறையாண்மை அப்படின்னா இந்தியா இஸ் எ சர்வர்ஜினிட்டி கண்ட்ரி அப்படின்னா என்னன்னா ஒரு இறையாண்மை உள்ள உச்சபட்ச அதிகாரம் உள்ள ஒரு நாடு இந்திய நாடு. இந்திய நாட்டை கட்டுப்படுத்த எந்த நாட்டுக்கும் அதிகாரம் இல்லை. இந்திய நாட்டோடைய நிர்வாகத்தில் தலையிட மற்ற நாடுகளுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இறையாண்மைங்கிற ஒரு வார்த்தை குறிக்குது. சரிங்களா? சமத்துவம்னா எல்லாரும் சமமா இருக்கணும். ஜனநாயகம் அப்படின்னா மக்களாட்சி. புரியுதுங்களா? குடியரசுன்னா நம்ம ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ அப்ப இறையாண்மை, சமத்துவம், ஜனநாயகம், குடியரசு இந்த வரிசையில வரதான் இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சீதா வந்து ஆன்சருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க 24 இந்தியா ஜனநாயக நாடாகும். ஆமா தானே? இந்தியா ஈஸியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஒரு என்னது ஒரு மக்களாட்சி நாடு, ஒரு ஜனநாயக நாடு. சரிங்களா? இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஜனநாயகன்னு சொல்லி ஒரு டைட்டில் வச்சிருக்காரு. பார்ப்போம் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அந்த படம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவுக்கு சொந்த அரசியல் சட்டம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்தியாவுக்கு வந்து சொந்த அரசியல் சட்டம் உள்ளது. 2 years 11 months 18 days, சில இதுல 17 days சொல்லியிருப்பாங்க. இந்த இவ்வளவு நாட்கள் செலவு பண்ணி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க நம்ம சொந்தமா. 2 years 11 months 18 days அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கி இருக்காங்க. டிராப்டிங் கமிட்டி மூலமா, இந்த அம்பேத்கர் மூலமா தான் இந்த அரசியல் சட்டம் உருவாக்கி இருக்காங்க. சரிங்களா? இன் வேர்ல்டு பிக்கஸ்ட் அண்ட் லென்த்தியஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அவர் கான்ஸ்டிடியூஷன்.
உலகிலேயே மிக பெரிய மிக நீளமான பிரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் அவர் கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? என்னது? நம்மளுடைய இந்த அரசியலமைப்பு சட்டம். இந்த அரசியலமைப்பு சட்டம் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுங்கிறது நம்ம அமெரிக்காவை பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருக்கோம். சரிங்களா? பிரிட்டன்ங்கிறது அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். நமக்கு நல்லாவே தெரியும். எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டங்கிறது பிரிட்டன். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுங்கிறது அமெரிக்கா பேஸ் பண்ணி தான் நம்ம பிரியாம்பலும் எடுத்திருக்கோம். பிளஸ் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணிருக்கோம், எழுதப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? எழுதப்பட்ட அரசியலமைப்பு அமெரிக்காவை தான் நம்ம காப்பி அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சரி. ஓகேவா? அப்ப அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பி பாம்பே. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அல்ல இல்ல என்ன காரணம் அப்படின்னா, அங்க பாருங்க, மேல ஜனநாயக நாட்டுக்கும் அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒண்ணுமே இல்லை. சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா 24 வந்து ரெண்டுமே சரி, ஆனா அதுக்கான விளக்கம் இல்லை அப்படிங்கிறதா இதுக்கு வந்து சரியான ஆன்சருங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து 25வது கொஸ்டின். கீழ்கண்ட அம்சங்களுக்கும் அவற்றின் விளக்கங்களுக்கும் பொருத்தமானதை தேர்வு செய்க. சரிங்களா? முன்னுரை, இந்த பிரியாம்பிள் அப்படின்னு சொல்ற மாதிரி. பிரியாம்பிள்னா என்னது? அரசியல் சட்டத்தின் லட்சியங்களையும் நோக்கங்களையும் விளக்கங்களையும் அறிமுகப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரியாம்பிள்னா என்னது? ஒரு 500 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தோடைய கண்டென்ட்டை அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒரு இண்டெக்ஸ் மாதிரி சுருக்கிடுறாங்களா இல்லையா? முகவுரை. சரிங்களா இல்லையா? அந்த மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரே பேஜ்ல பார்க்கணும் அப்படின்னா அதுதான் முகவுரை, பிரியாம்பிள். இந்த பிரியாம்பிள்ங்கிறது எந்த நாட்டுல இருந்து காப்பி அடிச்சாங்க அப்படின்னா யுஎஸ்ஏ. என்னது? யுஎஸ்ஏ, அமெரிக்காவில இருந்து காப்பி அடிச்சாங்கிறத புரிஞ்சுக்கலாம். அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை உள்ளடக்கிய அரசியல் சட்டத்தின் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்படை உரிமைகள் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3 அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது. இது வந்து 12 to 35 வரைக்கும் இருக்கிற ஆர்டிகல் தான் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த நாட்டுல இருந்து நம்ம காப்பி அடிச்சோம் அப்படின்னா எங்கிருந்து? பாரோடு பை யுஎஸ்ஏ, அமெரிக்காவில இருந்து நம்ம எடுத்தோங்கிற ஒரு அடிப்படை புரிதலை புரிஞ்சுக்கீங்க. அடிப்படை உரிமைகள் வந்து ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்ததுன்னா 7 இருந்தது. சரிங்களா? இப்ப எவ்வளவு சார் இருக்குதுன்னா 6 இருக்குது. அதுல ஒண்ணு தூக்கிட்டாங்க. அது என்ன தூக்கிட்டாங்கன்னா ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், சொத்துரிமை வந்து முன்ன அடிப்படை உரிமையா இருந்துச்சு. அது 1978 44th அமெண்ட்மெண்ட் மூலமா எடுத்துட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கீங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, வழிகாட்டு கோட்பாடுகள், அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் சொல்றோமா இல்லையா? இந்த வழிகாட்டு கோட்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமூக நீதி நிலைநாட்ட அரசாங்கம் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறதா அந்த வழிகாட்டு கோட்பாடு, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேர் தான் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்றோம். எந்த நாட்டுல இருந்து எடுத்தாங்க அப்படின்னா ஐரிஷ் நாட்டுல இருந்து எடுத்தாங்க. ஐரிஷ் கண்ட்ரில இருந்து எடுத்தாங்க டிபிஎஸ்பி. இந்த டிபிஎஸ்பிங்கிறது ஒரு வெல்ஃபேர் கவர்மெண்ட்டுக்கான ஒரு அட்வைசரி. வெல்ஃபேர் கவர்மெண்ட்டுக்கான ஒரு அட்வைஸ். அதாவது இது கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம், பண்ணாம கூட இருக்கலாம் டிபிஎஸ்பியை. ஆனா இப்படிலாம் பண்ணா நல்லா இருக்கும். மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னா நாடு நல்லா இருக்கும். விலங்குகளை வதைக்கக்கூடாது, விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, நாடு நல்லா இருக்கும். அப்போ ஒரு அரசாங்கம் நெறிப்படுத்துறது, ஒரு அரசாங்கம் இப்படிலாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்றதுக்கு இந்த டிபிஎஸ்பி என்ன பண்ணலாம், யூஸ் ஆகுது. டிபிஎஸ்பி ஒரு கவர்மெண்ட் கண்டிப்பா பயன்படுத்த வேண்டும், ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா இல்லையா? ஓகே. ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரு கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி ஆகணும். சரிங்களா? அது மாதிரி ஃபண்டமெண்டல் இந்த டியூட்டிஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா. சரிங்களா? ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர்னு சொல்கிறோமா இல்லையா? ரஷ்யா, சோவியத் யூனியன் ரஷ்யாவில் இருந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எடுத்திருக்காங்க. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 10 இருந்திருக்குது, இப்போ வந்து 11 இருக்குது. சரிங்களா இல்லையா? ஆமாம். அது வந்து பார்த்தா ரைட் டு எஜுகேஷனுங்கிறது வந்து என்ன பண்ணிருக்காங்க, 11. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த அப்பா அம்மா, புரியுதுங்களா, பெற்றோர்கள் அந்த குழந்தையை என்ன பண்ணும், படிக்க வைக்கணும். இது வந்து பெற்றோருடைய கடமை அப்படின்னு சொல்லி தெளிவா அதில் வந்து சொல்லுது. சரி, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து 4 நாட்டிற்கேற்ப குடிமக்கள் பின்பற்ற வேண்டிய பொறுப்புகளை பத்தி அந்த கடமையில வந்து சொல்லப்படுது அப்படிங்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு வந்து ஆன்சருங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஸோ நம்மளுடைய டிஸ்கஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றது மூலமா அடுத்தடுத்த டிஸ்கஷன் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து ஃபாலோ பண்றோம். சரிங்களா? அடுத்து வந்து ஜிடிபி வளர்ச்சி எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதுல ஜிடிபி வளர்ச்சிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா நாட்டின் உற்பத்தி திறனை அதிகரித்தல் அப்படிங்கிறது ஜிடிபி. சரிங்களா? ஜிடிபிங்கிறது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்றோம். இது வந்து நாட்டோடைய உற்பத்தி திறனை வந்து என்ன பண்ணுது, அதிகரித்தல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஜிடிபி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் இது. ஓகே. ஓகே, அடுத்து வந்து பார்ப்போம் ஆர்டிகல். விதி இது 14. சரிங்களா? இந்த விதி 14ல வந்து இது எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தானே. நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாவே பார்ட் 3
12 to 35. சரிங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. முன்ன 7 இருந்தது, இப்போ வந்து 1 கம்மியாயிடுச்சு, 6 தான் இருக்குது. இந்த 6ல் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 to 35 உள்ள ஆர்டிகல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, அதாவது பார்த்தா ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதா ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம், அதாவது பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமைங்கிறதா ஆர்டிகல் 19, சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த ஆர்டிகல் 19லயே உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 19A, B, C அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸட்ரா மொத்தம் 7 இருந்துச்சு. இப்போ 19லயே எத்தனை இருந்தது? 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. அதுல 1 19F வந்து தூக்கிட்டானுங்க. சரிங்களா? 19F வந்து தூக்கிட்டு, ஓகேங்களா, 19F வந்து எடுத்துட்டு என்ன பண்ணாங்க, மீதி வந்து 7ல இருந்து மீதி 6 வந்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மொத்தம் அடிப்படை உரிமையே 6 தான். அதுல 19Fல மொத்தம் 7 இருந்தது, அதுல 1 கழிச்சுட்டு மீதி என்னது 6. அந்த 19F என்னன்னா அது ரைட் டு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அதுவும் சொத்துரிமை தான். அப்ப சொத்துரிமை வந்து அதுல இருந்து எடுத்துட்டு அதுவும் வந்து 1978 44th அமெண்ட்மெண்ட் மூலமா தான் என்ன பண்ணாங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்ப சொத்துரிமை வந்து இப்ப எதுல சார் வச்சிருக்காங்கன்னா ஆர்டிகல் 300A தான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத வந்து கவர்மெண்ட் வச்சிருக்குது. அது ஒரு சாதாரண சட்ட உரிமை. அடிப்படை உரிமைனா கவர்மெண்ட் கம்பல்சரி ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? உன் காட்டுல வந்து மின்சார கம்பம் போட முடியாது, உன் காட்டுக்கு நடுவில் வந்து ரோடு போட முடியாது, அப்புறம் பரந்தூர் விமான நிலையம் கட்ட முடியாது. இது மாதிரி 1008 பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தூக்கி காமனா வச்சதால, ஒரு சாதாரண சட்ட உரிமை வச்சதால தேவைப்பட்டா கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், உன் வீட்டை வந்து இடிக்கலாம், உன் வீட்டு மேலே என்ன பண்ணலாம், ஃபிளைட் போடலாம், ரோடு போடலாம், எல்லா வேலையும் பண்ணலாம். புரியுதுங்களா இல்லையா? அப்ப அடுத்தது ஆர்டிகல் 21ங்கிறது என்னது? ஆர்டிகல் 21ங்கிறது வந்து வாழ்வாதார உரிமை, அதாவது வாழ்வதற்கான பாதுகாப்பு மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான உரிமைங்கிறது ஆர்டிகல் 21. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்வாதார உரிமை ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 25ங்கிறது பார்த்தீங்கன்னா மத சுதந்திர உரிமை அப்படிங்கிறது. யாரு வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் நீ ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? யாரையும் கம்பல் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. நீ உனக்கு பிடிச்சிருந்தா எந்த மதத்தை வேணாலும் என்ன பண்ணலாம், நீ ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு வந்து ஆன்சர் வந்து டி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து பாருங்க விதி 32. சரிங்களா? விதி 32 வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன சொல்லிருக்காங்க, எத்தனை ரிட்டு மனு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 32ல வந்து மொத்தம் 5 இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும் எத்தனை இருக்குது, 5 இருக்குது, 5 ரிட்டு இருக்கு. சரிங்களா? அது வந்து ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ். என்னது ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னா? ஒண்ணு வந்து ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஆட்கொணர்வு நீதி பேராணைனா யாருன்னா, என்னுடைய கணவர் காணவில்லை, என்னுடைய மகன் காணவில்லை, அவரை கண்டறிந்து தாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆட்கொணர்வு மனு போடலாம். செந்தில் பாலாஜிக்கு வந்து என்ன பண்ணா, அவருடைய மனைவி வந்து ஒரு ஹேபியஸ் கார்பஸ் போட்டாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது ஹேபியஸ் கார்பஸ் போட்டாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேண்டமஸ். மேண்டமஸ் அப்படின்னா வந்து என்னன்னா கட்டளை இருத்தும் பேராணை. ஸோ கட்டளை இருத்தும் பேராணை அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு செயலை செய்யாம கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து இருக்காங்க அப்படின்னா, இந்த வேலையை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து செய்யாம இருக்காங்க, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அதிகாரி இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், எனக்கு தேவையான சேவையை அவர் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், மேண்டமஸ் போடலாம். சரிங்களா? ஆமா, ஆர்டிகல் 32. அடுத்து பார்த்தா செரிச்சுரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆவணக்கேற்பு. ஆவணக்கேற்பு பேராணை அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு ஹைகோர்ட் வந்து ஒரு கீழ்நிலை ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கிட்ட வந்து எனக்கு இந்த டாக்குமெண்ட் வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணலாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், ஒரு டிவிஷனல் கோர்ட், ஒரு லோயர் கோர்ட்ல என்ன பண்ணலாம், தன்னோட டாக்குமெண்ட்டை கேட்கலாம். சரிங்களா? இது மாதிரி இது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராபிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தடையுறுத்து நீதி பேராணை. ப்ராபிகேஷன் அப்படிங்கிறதா தடையுறுத்து நீதி பேராணை அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கக்கூடிய கிரைம் அந்த சம்பந்தமான விஷயத்தை மட்டும் தான் என்கொயரி பண்ணணும். இப்போ பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் இப்போ பார்டர்ல ஏதோ நடக்குது அப்படின்னா அது எந்த டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்ல வரையறையில் வருதோ அந்த டிஸ்ட்ரிக்டோட ஜட்ஜு தான் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அப்படிதான், அது ஜட்ஜ்மெண்ட் அப்படிதான், அதே மாதிரி கோர்ட்டும் அப்படிதான். அந்த கோர்ட்டுக்கு எல்லை வரையறை உள்ள அந்த இடத்துல மட்டும் தான் என்ன பண்ணணும், அவங்க வந்து நீதிபதியா செயல்பட முடியும். வேற கேஸ்லாம் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜெய்பீம் படத்துல இது மாதிரி இஷ்யூலாம் வந்திருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோ வாரண்டோ. சரிங்களா? என்னது கோ வாரண்டோ அப்படிங்கிறது கடைசியானது. அது தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காரு, அவர் உண்மையாலுமே படிச்சுதான் பாஸ் பண்ணாரா, அவருக்கு சரியான தகுதி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், கோ வாரண்டோ மூலமா அவருடைய தகுதி என்ன, அவர் எந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாரு, எந்த வருஷம் கிளியர் பண்ணாரு, எவ்வளவு மார்க் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், கோ வாரண்டோ மூலமா தெரிவிச்சுக்கலாம் அப்படிங்கிறது. இந்த 5 விதமான ரிட்டு மனுவும் எது மூலமா போடலாம்,
ஆர்டிகல் 32 மூலமா போடலாம். அதனாலதான் இந்த ஆர்டிகல் 32 சோல், என்னது, ஹார்ட் ஆஃப் த சோல், அதான் பார்த்தா சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஹார்ட் ஆஃப் த சோல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. இந்த இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்த ஆர்டிகல் 32 சொல்லிருக்காரு. இந்த ஆர்டிகல் 32 நீங்க எங்க நீங்க கேஸ் போட முடியும் அப்படின்னா ஒன்லி ஃபார் சுப்ரீம் கோர்ட்ஸ். அதாவது சுப்ரீம் கோர்ட்ல நீங்க என்ன பண்ணலாம், இந்த உச்ச நீதிமன்றத்துல இந்த ஆர்டிகல் 32 வச்சு என்ன பண்ணலாம், இது போடலாம். இந்த ஆர்டிகல் 32 ஒன்லி ஃபார் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். என்னது, ரொம்ப 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 முக்கியமானது. ஆர்டிகல் 32 வச்சு ஒரு அடிப்படை உரிமைக்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டு விட்டால் சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க என்ன பண்ணலாம், கேஸ போடலாம். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே ஓகே. அடுத்து பாருங்க 29வது கொஸ்டின். இந்த 29ல கீழே உள்ள அட்டவணைகளை அவற்றின் பொருளுடன் பொறுத்துக்க. முதல் அட்டவணை நமக்கு தெரியும். நார்மலாவே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்ப இது பண்ணாங்க, அதாவது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு 8 அட்டவணை தான் இருந்தது. இப்ப எத்தனை அட்டவணை இருக்குதுன்னா 12 அட்டவணை இருக்குது. சரிங்களா, ஆமா. அப்ப 8 அட்டவணை எப்ப இருந்தது சார் அப்படின்னா 1949 நவம்பர் 26 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை அடாப்டட் பண்ணாங்கல்ல. 26 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டே நவம்பர் 26. அப்ப நவம்பர் 26 1949 அந்த தேதி அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை அட்டவணை இருந்ததுன்னா 8 அட்டவணை இருந்தது. அப்ப இப்ப எத்தனை அட்டவணை இருக்குதுன்னா 12 அட்டவணை இருக்குது. அப்ப 9வது அட்டவணை எப்ப உருவாக்குனாங்க, என்னது 9வது அட்டவணை எப்ப உருவாக்குனாங்கன்னா 1951 உருவாக்குனாங்க. சரிங்களா, 1951 உருவாக்குனாங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 10வது அட்டவணை, இது எல்லாமே வருது பாருங்க. நான் சொல்றேன், இதுல 9வது அட்டவணை 1951 உருவாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலமா உருவாக்குறாங்கன்னு மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கீங்க. 9th ஷெட்யூல், 8 ஷெட்யூல் தான் இருந்தது, 9வது ஷெட்யூல் இப்ப உருவாக்குனாங்க. அதுல முதல் அட்டவணை, இந்த முதல் அட்டவணைங்கிறது மாநிலங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் மற்றும் மத்திய பிரதேசங்களுடைய பட்டியலை பத்தி சொல்லுது. எத்தனது, 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல் அட்டவணையில சொல்லுது. சரிங்களா, அதே மாதிரி 2வது அட்டவணைங்கிறது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா ராஜ்யசபாவில் உள்ள இருக்கைகளை பத்தி சொல்லுது. ஸோ ராஜ்யசபாவில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குது அப்படின்னா 238 இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் 250. ராஜ்யசபாவில் மொத்தம் 250. அதுல 12, அதாவது 238 238 பிளஸ் 12 இப்படி பிரிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்றது, சரி இது பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்றது. இது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன்ல 238, நாமினேட்டர்ல 12 மெம்பர்ஸ் 250 அப்படி பிரிச்சுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை 18 பேர். சரிங்களா, இது எல்லாமே சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 2வது அந்த அட்டவணை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க 8வது அட்டவணை. 8வது அட்டவணைங்கிறது அபிஷியல் லாங்குவேஜ். சரிங்களா, அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், அது ரெகனைஸ்டு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குதுன்னா 24 இருக்கும். ஸோ 22 பிளஸ் இப்போ 2 ஆட் பண்ணதால பார்த்தீங்கன்னா 24 இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்குங்க. என்னது இந்த அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க 5வது அட்டவணை. 5வது அட்டவணையில என்ன சொல்றாங்க அப்படின்னா குறிப்பிட்ட பகுதிகளில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் மக்களுடைய நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு. சரிங்களா, இந்த பகுதியில் இந்த மக்களுக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு SC STக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 5வது அட்டவணையில மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப 8 அட்டவணை ஃபர்ஸ்ட் இருந்தது. 9வது அட்டவணை பார்த்தீங்கன்னா 1951 இது உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி இது 10வது அட்டவணை. சரிங்களா, 9வது அட்டவணை 1951. அதே மாதிரி 10வது அட்டவணை எப்ப சார் உருவாக்குனாங்க அப்படின்னா 1985 உருவாக்குனாங்க. இது 52nd அமெண்ட்மெண்ட், 52வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 1985 10வது அட்டவணை உருவாக்கப்பட்டது. 10வது அட்டவணை என்ன ரீசனுக்காக உருவாக்கணும், ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு சொல்லுவாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கட்சி தகவல் தடை சட்டம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 11th and 12th ஷெட்யூல் அட்டவணை 1992 73rd அமெண்ட்மெண்ட் 11th, 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம் 12th அட்டவணை இதெல்லாம் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஜஸ்ட் நான் ரீகால் பண்றேன். ஓகே ஓகே. அடுத்து பாருங்க அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? என்னது, அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர். அப்ப இந்த அரசியல் நிர்ணய சபை எப்போ உருவாக்கப்பட்டது? 1946 ஜூலைல பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடந்துச்சு. எலெக்ஷன் அரசியல் நிர்ணய சபை. சரிங்களா, கேபினெட் மிஷன் ஒன்று, கேபினெட் தூதுக்குழு. இந்த கேபினெட் தூதுக்குழு 1946. அந்த 1946 கேபினெட் தூதுக்குழுவோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில தான் ICA உருவாக்கப்பட்டது.
இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கான எலெக்ஷன் நடத்தப்பட்டது. எலெக்ஷன் ஜூலை மாசம் நடந்தது. இதுக்கான முதல் கூட்டம் வந்து 1946 டிசம்பர் 9 நடந்துச்சு. டிசம்பர் 9 முதல் தற்காலிக தலைவர் யாரு? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. சரிங்களா? முதல் தற்காலிக தலைவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்த சச்சிதானந்த சின்ஹா யாரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, இவர் தான் தலைவராக வரணும்னு யாரு கொடுத்தாங்கன்னா, ஆச்சாரிய கிருபாலினி. சரிங்களா? அப்ப வந்து ஆச்சாரிய கிருபாலினி வந்து 1948 to 47 to 48. சரிங்களா? அந்த டைம்ல வந்து 1946 to 47 வந்து இந்திய காங்கிரஸோடைய தலைவராக இருந்தவர் யாருன்னா ஆச்சாரிய கிருபாலினி. சரிங்களா? ஆமா, அந்த அவர் கிருபாலினி தான் என்ன பண்ணாரு, இவர் தான் வந்து தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலிக தலைவர் அவர் நியமிப்பாங்க. இவர் வந்து தலைவராக இருந்து அடுத்த 2-3 நாள்ல இறந்துருவார். சரிங்களா? டிசம்பர் 9. அடுத்து டிசம்பர் 11 வந்து அவர் இறந்துருவாரு. இறந்த உடனே அதே டிசம்பர் 11 வந்து இந்த அரசியல் நிர்ணய சபையோட நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் என்ன பண்ணிருப்பாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? சச்சிதானந்த சின்ஹாங்கிறத புரிஞ்சுக்கிங்க. அடுத்த இந்தியாவின் கலப்பு பொருளாதாரம் என்ற கருத்து ஏற்கப்பட்டது அப்படின்னா 1956 தொழிற்கொள்கை தான். 1956 தொழிற்கொள்கை. இந்த கலப்பு பொருளாதாரம் யாரை பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டதுன்னா யுஎஸ்எஸ்ஆர். யுஎஸ்எஸ்ஆர்னா ரஷ்யா. சரிங்களா? யுஎஸ்எஸ்ஆர்னா ரஷ்யா. ரஷ்யாவில் 7 இயர் மாடல் இருக்கும். 7 இயர் மாடல்னா இந்தியாவில் வந்து 5 இயர் மாடலாக காப்பி அடிச்சிட்டாங்க. அப்போ 5 இயர் பிளானும் ரஷ்யாவில் தான் காப்பி அடிச்சோம். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பாலிசியும் வந்து பார்த்தீங்கன்னா யாரை பேஸ் பண்ணினா இந்த கலப்பு பொருளாதாரமும் ரஷ்யாவை பேஸ் பண்ணி தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதாவது அரசு துறையும் தனியார் துறையும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யறது அப்படிங்கிறது என்னது, நம்மளுடைய இந்த கலப்பு பொருளாதாரம், இந்த மிக்சடு எக்கானமி அப்படிங்கிறது வந்து அவங்கள பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க ரிசர்வ் பேங்க். சரிங்களா? இந்த ரிசர்வ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்திய ரிசர்வ் பேங்க் வந்து தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1949 நம்ம நல்லாவே தெரியும். என்னது, இந்திய ரிசர்வ் வங்கி எப்போ இது பண்ணப்பட்டதுன்னு. நார்மலா இது 1949 ஜனவரி 1 அப்படிங்கிறது ஆன்சர். சரிங்களா? இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது 1949 இது நேஷனலைஸ்டு பண்ணப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆர்பிஐ வந்து எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1935. சரிங்களா? 1935 ஏப்ரல் 1 தான் அந்த ஆர்பிஐ பேங்க், சென்ட்ரல் பேங்க். புரியுதுங்களா? பேங்கர்ஸ் ஆஃப் பேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மைய வங்கி, வங்கிகளின் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1935 ஏப்ரல் 1 உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல என்னவா இருந்ததுன்னா கல்கத்தாவா தான் இருந்துச்சு. இது 1937 வந்து இதனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பாம்பேவா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. என்னது, பாம்பேவா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது வந்து 1937 வந்து பாம்பேவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஹெட் குவார்டர்ஸை. 49 ஜனவரி 1 அதை நேஷனலைஸ்டு பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுதான் ஆர்பிஐயோட பேசிக்கோட ஒரு இது. சரிங்களா? இந்த ஆர்பிஐ வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி உருவாக்கப்பட்டதுன்னா 1926 ஹில்டன் யங் கமிட்டி. என்னது, ஹில்டன் யங் கமிட்டி. இந்த ஹில்டன் யங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து 1935 வந்து உருவாக்கப்பட்டது. இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1934. ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஆர்பிஐ உருவாக்கப்பட்ட 1935. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்ட். இது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டவற்றை பொறுத்துக்க. சரிங்களா? எம் விஸ்வேஸ்வரய்யா. ஓகேங்களா? இந்த விஸ்வேஸ்வரய்யா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்திய திட்டமிடுதலுக்கான முதல் வரைபடத்தை வந்து கொடுத்தவர் யாரு? விஸ்வேஸ்வரய்யா தான். ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் பிளான். புரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வரய்யாக்கு இன்னொரு பேரு ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கானமிக் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்திய பொருளாதார திட்டமிடுதலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாரு? ஸ்ரீ எம்.வி. சரி, எம் விஸ்வேஸ்வரய்யா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். இவரு 1912 இருந்து 18 வரைக்கும் மைசூர் கவர்மெண்டோட திவானாக இருந்தார். திவான். ஸோ திவான்னா வச்சுக்க, ஸோ ரெவன்யூ மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, வருவாய் அமைச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். திவானா இருந்திருக்காரு எங்க? மைசூர்ல. 1912 to 18 வந்து விஸ்வேஸ்வரய்யா என்ன இருந்திருக்காரு? திவானா ஒர்க் பண்றீங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா கருவூல மசோதா வந்து இந்திய அரசால் வெளியிடப்பட்டது அப்படிங்கிறது ஆன்சர். இதே வந்து கேரளா வந்து பார்த்தீங்கன்னா என்னது, எம்ஜிஎன்ஆர்ஜிஏ வந்து மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம். அப்ப இது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, டிசபிள் பர்சன்ஸ் இருக்காங்களா, அவங்கள வந்து எம்ஜிஎன்ஆர்ஜியில பணியமர்த்திய முதல் மாநிலம்னு கேட்டா அது வந்து என்னது, கேரளா தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இந்த எம்ஜிஎன்ஆர்ஜியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2005 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. தேசிய வளர்ச்சி குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படிங்கிறது 1952 உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? என்னது, 1952
2022 உருவாக்கி இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 1952 ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் இதை வந்து என்டிசி சரிங்களா, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் உருவாக்கி இருப்பாங்க. இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து டெல்லி. என்டிசியோட ஹெட் குவார்டர்ஸ் டெல்லி. இது எதுக்காக உருவாக்கப்பட்டாங்கன்னா, இந்த 5 இயர் பிளான் இருக்குல்ல, 5 இயர் பிளானோடைய பிளானிங் எல்லாத்தையுமே அப்ரூவ்டு கொடுக்கறது யாருன்னா என்டிசி தான். தேசிய வளர்ச்சி குழு தான் அப்ரூவ்டு கொடுக்கும் சரிங்களா. அப்ரூவ்டு கொடுக்கறது யாரு அப்படின்னு சொல்லிட்டா என்டிசி. அப்ப இந்த 5 இயர் பிளானை வந்து என்ன பண்றாங்க, மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2015 வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. 2014 அபாலிஷ் பண்ணிட்டாங்க இந்த மோடி கவர்மெண்ட். 2014-15 5 இயர் பிளான் அபாலிஷ் பண்ணிட்டு நிதி ஆயோக்கு என்னது நிதி ஆயோக் அப்படிங்கறத வந்து புதுசா ஒன்று கொண்டு வராங்க. அப்ப நிதி ஆயோக் கொண்டு வரதால 5 இயர் பிளான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்டிசியை வந்து கலைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதை வந்து அபாலிஷ் பண்றதுக்கான அபிஷியலா எந்த வித இதுவுமே இல்லை. அது அப்படியேதான் இருக்குது. ஆனா அதுக்கான மீட்டிங் எதுவுமே என்ன பண்ணல, இப்ப நடத்துறது இல்ல சரிங்களா. அதோட இப்ப மட்டும் அதை மட்டும் என்ன பண்ணிக்கங்க, இது புரிஞ்சுக்கிங்க. அப்ப இந்த 5 இயர் பிளான் மட்டும்தான், அதுதான் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் மட்டும்தான் என்டிசியோட அப்ரூவ்டு இல்லாம உருவாக்கப்பட்டது. அதுவும் இல்லாம செகண்ட்ல இருந்து 12th 5 இயர் பிளான் வரைக்கும், செகண்ட் 5 இயர் பிளான்ல இருந்து 12th 5 இயர் பிளான் வரைக்கும் அப்ரூவ்டு கொடுத்த ஒரு கமிட்டி என்ன கமிட்டினா என்டிசி தான், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் அப்ரூவ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து பாருங்க. அப்ப அதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது, ஏதான் 2134 தான் அந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்ட கொடுத்துக்க ஆடம் ஸ்மித். ஓகேங்களா, ஆடம் ஸ்மித்ங்கிறது என்னது நமக்கு தெரியும், இது பொருளாதாரத்தின் தந்தை. புரியுதா, எக்கனாமி, ஃபாதர் ஆஃப் எக்கனாமிங்கிறது யாரு, ஆடம் ஸ்மித்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒண்ணு. அடுத்தது வந்து பாருங்க ஜேஎம் கெய்ன்ஸ். ஜேஎம் கெய்ன்ஸ்ங்கிறது புதிய பொருளாதாரத்தின் நியூ எக்கனாமிக், ஃபாதர் ஆஃப் நியூ எக்கனாமி அப்படிங்கிறது ஜேஎம் கெய்ன்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கீங்க. அடுத்தது சபத்துனா என்னன்னு கேட்டிருக்காங்க. சபத்துனா வாராந்திர ஓய்வு நாளுக்கு பேர் தான் சபத்து. ஜூபிலிங்கிறது வந்து அது ஒரு வகையான ஆண்டு சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. 35 இந்தியாவின் நாணய கொள்கையை உருவாக்கி அதனை செயல்படுத்தி கண்காணிப்பது இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ ஆகும் சரிங்களா. அது கரெக்ட் தான். புரியுதுங்களா, நாணய கொள்கை சரிங்களா. இதெல்லாம் வந்து உருவாக்குறது யாரு, மானிட்டரி பாலிசியை உருவாக்கி அதை வந்து ரெகுலேட் பண்றது கண்காணிக்கிறதெல்லாம் யாரு, ஆர்பிஐ தான். ஆர்பிஐ வந்து 1934 ஆக்ட்ல உருவாக்கி 35 உருவாக்கி 49 நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வந்து கல்கட்டா, இப்ப இருக்க கேபிட்டல் வந்து பாம்பேங்கிறது நம்ம நல்லாவே தெரியும். பண வளங்கள் வட்டி விகிதங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் ரிசர்வ் வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி நாணயத்தை நிலைப்படுத்துகிறது. இதுவும் சரி. அப்ப இந்த மானிட்டரி பாலிசியும் இந்த கட்டுப்படுத்துறது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது எல்லாம் லிங்க் இருக்குது. இதுவும் சரி, இதுவும் சரி, ரெண்டுத்துக்கான விளக்கம் அப்படிங்கிறது கரெக்ட் தான். அப்போ வந்து ஆப்ஷன் ஏ, ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கம் ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க சரியா. ஓகே, அடுத்து வாங்க 36வது கொஸ்டின். 36வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எது மத்திய அரசின் நேரடி வரி வருவாயுடன் தொடர்புடையது அல்லன்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. நேரடி சரியா, டைரக்ட் டாக்ஸ் சொல்றோமா இல்லையா. நேரடி டாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எது தொடர்புடையது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்படித்தானே மீனிங்க. அப்ப தொடர்புடையது அல்ல. அப்ப தொடர்புடையது அல்ல அப்படின்னா வருமான வரிங்கிறது டைரக்ட் டாக்ஸ் சரிங்களா. சொத்து மற்றும் மூலதன பரிவர்த்தனைக்கான விதிக்கப்படும் வரி வந்து டைரக்ட் டாக்ஸ் தான். பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். என்னது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக வரி. மறைமுக வரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிங்கிறது. ஜிஎஸ்டி நமக்கு தெரியும் 2017 ஜூலை 1ஆம் தேதி தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது. லாபங்கள் மற்றும் நிகர லாப வரிங்கிறது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ் தான். இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது ஜிஎஸ்டி டாக்ஸ் தான். ஜிஎஸ்டி, வேட்டு, சர்வீஸ், இது எல்லாமே எக்ஸிஸ் டாக்ஸ், வேட் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி டாக்ஸ், இது எல்லாமே ஒன் ஆஃப் த என்னது இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்து வந்து பாருங்க 37வது கொஸ்டின். இந்திய திட்டக்குழு 2016ஆம் ஆண்டில் நிதி ஆயோக் மூலம் மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஆமா, இது வந்து இந்திய திட்டக்குழுன்னு சொல்லமா இல்லையா. இந்தியன் பிளானிங் கமிஷனு, இந்தியன் பிளானிங் கமிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க தான். எது, நிதி ஆயோக் உருவாக்குனதால இதை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா எந்த வருஷங்கிறது தப்பு. அதாவது 2015 ஜனவரி 1 தான் நிதி ஆயோக் உருவாக்குறாங்க. அப்ப இது தப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து தப்பு சரிங்களா. நிதி ஆயோக் எப்போ உருவாக்குறாங்க, 2015 ஜனவரி 1. ஓகே ஓகே, அடுத்தது வந்து பாருங்க,
நிதி ஆயோக் வந்து கூட்டுறவு கூட்டாட்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான நீண்டகால உத்திகளை மேம்படுத்த முற்பட்டது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த நிதி ஆயோக் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபெடரேஷன், அதாவது கூட்டாட்சி மற்றும் நிலையான வளர்ச்சி, ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இதுக்காகலாம் அது வந்து முயற்சி எடுக்குது. எது? இந்த நிதி ஆயோக். அப்ப ஏங்கிறது தப்பு, ஆர் வந்து சரி அப்படிங்கறத புரிஞ்சுக்கங்க. இதுக்கு வந்து சரியான ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து வந்து 38. இந்தியாவில் புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 1991. நமக்கு நல்லாவே தெரியும். எல்பிஜின்னு சொல்லுவாங்க, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். எல்பிஜி இது வந்து பார்த்தீங்கன்னா 1991 ராவ் மன்மோகன் மாடல்னு சொல்லுவாங்க. என்னது? ராவ் மன்மோகன் மாடல். ராவ் மன்மோகன் மாடல். ராவ்னா நரசிம்மராவ், மன்மோகன்னா மன்மோகன் சிங். நரசிம்மராவ் வந்து பிரைம் மினிஸ்டர், மன்மோகன் சிங் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் மினிஸ்டர். இவங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு எக்கனாமிக் பாலிசிக்கு பேர் தான் ராவ் மன்மோகன் மாடல். இது 1991 நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்தாங்க. 1991 பிறகுதான் இந்தியாவில் பல கம்பெனிஸ் வந்து உருவாக்குனாங்க. இந்தியன் எக்கனாமிக் குரோத் வந்து நல்லா டெவலப் ஆச்சு. ஃபார் இண்டஸ்ட்ரியல், இந்த ஐடி ஃபீல்டு, முக்கியமாக இந்த டிவி, செல்போன், இது எல்லாமே அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சு. 2000க்கு மேலதான் வந்து நோக்கியா போனே வந்துச்சு. சரிங்களா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஓகே. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த எல்பிஜிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 39வது கொஸ்டின். 39வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க? இந்திய பொருளாதாரம் பெரும்பாலும் வேளாண்மை சார்ந்தது. சரிங்களா? ஆமா, இந்திய நாடும் வந்து ஒரு வேளாண்மை நாடு தான். சரிங்களா? இது சரிதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் பெரும்பான்மையான மக்கள் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது இந்த கொஸ்டின் கரெக்ட் தான், ஆனா இது கரெக்ட் இல்லை. அதாவது இந்தியா வந்து ஒரு வேளாண்மை நாடு தான், அந்த வேளாண்மையை உற்பத்தி பண்ணதால ஜிடிபி வந்து டெவலப் ஆகுதுங்கிறது கரெக்ட் தான், அது முக்கிய பங்கு வகிக்குதான். ஆனா ஜிடிபியில வந்து மேக்சிமம் growth உள்ளது வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார் தான், சேவை அந்த செக்டார் தான். சரிங்களா? என்னது? இந்த சர்வீஸ் செக்டார் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் growth உள்ள ஒரு செக்டாரா நம்ம வந்து பார்க்கிறோம். சரிங்களா? அதாவது மூன்றாம் நிலை வேலைகள்னு சொல்லுவோம் தெரியுமா? சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவோம். சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார் வந்து பாத்தீங்கன்னா 50% ஜிடிபி வந்து கொடுக்குது இந்தியன் எக்கனாமில. எத்தனை பர்சன்டேஜ்? 50% ஜிடிபி வந்து கொடுக்குது சர்வீஸ் செக்டார். இது வந்து மூன்றாம் நிலை தொழில்னு சொல்லுவோம். சரியா? மூன்றாம் நிலை தொழில் தான் சர்வீஸ் செக்டார், இந்த சேவை துறைன்னு சொல்றோம். சரிங்களா? ஓகே. ரொம்ப ரொம்ப முக்கியமான விவசாயம் வந்து பங்களிப்பு கொடுக்குதுதான். அது வந்து அப்ப இது வந்து ஆன்சர் வந்து ஏதான். அதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், ரெண்டுத்துக்கும் விளக்கம் கரெக்டுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து 40வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது முற்போக்கு வரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருமான வரி தான் ஒரு இது முற்போக்கு வரிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. இது ஃபுல்லா மெமரி பேசுறது, அது ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பாருங்க, கிரீன் ரெவல்யூஷன், அதாவது ஓகே, கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சியின் துறை பற்றி எந்த துறையும் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. வேளாண்மை வளர்ச்சி, அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் தான் என்னது? இந்த பசுமை புரட்சின்னு சொல்றோம். நார்மலா இந்த பசுமை புரட்சிங்கிறது வந்து எப்போ வந்து இந்தியாவோட இது பண்ணப்பட்டதுன்னா 1965 இருந்து 1968 இந்த காலகட்டங்கள்ல தான் பசுமை புரட்சி, இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வரப்பட்டது. எந்த 5 இயர் பிளான் கேட்டாங்க அப்படின்னா 3rd 5 இயர் பிளான். என்னது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த வருஷம் கேட்டாங்கன்னா 65 to 68. எந்த 5 இயர் பிளான் கேட்டாங்க அப்படின்னா 3rd 5 இயர் பிளான்ல தான் இந்த பசுமை புரட்சியை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3rd 5 இயர் பிளான்ல கொண்டுட்டு வந்தது மட்டும் இல்லாம இந்த 3rd 5 இயர் பிளானுங்கிறது 1961 இருந்து 1966 வரைக்கும் இருக்கிற அந்த காலகட்டத்துக்கு பேர் தான் என்னது? இந்த 3rd 5 இயர் பிளான் சொல்றோம். 3வது ஐந்தாண்டு திட்டம் 61 to 66. அப்ப இன்னும் எக்ஸாக்டா ஒரே ஒரு வருஷம் தான் சார் கேட்கறான். பசுமை புரட்சி தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு சிங்கிள் வருஷம் கேட்டாங்கன்னா 1966 போட்டுரு. டபுள் இயர் கேட்டாங்கன்னா 65 இருந்து 68. 3rd 5 இயர் பிளான் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 61 இருந்து 66. இதுதான் வந்து இதுக்கான ஃபேக்ட், இதுன்றத மனப்பாடம் பண்ண வேண்டியது. இதை தாண்டி இந்த 5 இயர் பிளான்ல என்ன கொண்டு வந்தாங்கன்னா HYV, ஹை ஏல்டு வெரைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். சீட்ஸ் மிக அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு வீரிய ரகங்கள் கொண்ட, ஹைபிரிட் ரகங்கள் கொண்ட, கலப்படம் உள்ள என்னது விதை தான் கொண்டு வந்தாங்க. முக்கியமா பசுமை புரட்சி எந்த சீட்ஸை வச்சு, எந்த உணவுப் பொருளை வச்சு வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னா, அதாவது கோதுமை, வீட், நெல்லுன்னு போட்டுறாதீங்க, தப்பு. கோதுமை உற்பத்தியை மையப்படுத்தி தான் இந்த பசுமை புரட்சி வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அப்ப இந்த பசுமை புரட்சி, இந்த கிரீன் ரெவல்யூஷன்ங்கிற வேர்டை வந்து காயின் பண்ணவர் யார் அப்படின்னா, சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான காட். அதாவது பார்த்தீங்கன்னா வில்லியம் எஸ் காட்.
வில்லியம் எஸ் காட் தான் வந்து பசுமை புரட்சிங்கிற வார்த்தையை வந்து உருவாக்குனார் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப உலக பசுமை அதான் பார்த்தீங்கன்னா உலக பசுமை புரட்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் வேர்ல்டு கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நார்மன் போர்லாக். யாரு? நார்மன் போர்லாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலக பசுமை புரட்சியின் தந்தை. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னா எம் எஸ் சுவாமிநாதன். வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். இந்த நார்மன் போர்லாக்குங்கிறவர் தான் 1970 வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. சரிங்களா? 1970 வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாருங்கிறத ஞாபகம் வச்சு ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? ஓகே. இப்ப இந்த பசுமை புரட்சி நடக்கும்போது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஸ்பீஸ் மேன், அமைதி மனிதர்னு யாரு? லால் பகதூர் சாஸ்திரி. ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டைட் இன் அப்ராட். வெளிநாட்டில் இறந்து போன முதல் இந்திய இது பிரதம மந்திரி யாரு? இவருதான். யாரு? லால் பகதூர் சாஸ்திரி அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, இந்தியாவின் மகள் நோபிஸ் மாதிரி எந்த துறைக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துன்னு கேட்டிருக்காங்க. இது கனரக தொழில் தான். புரிஞ்சா? இது வந்து மகள் நோபிஸ் மாதிரிங்கிறது பார்த்தா செகண்ட் ஃபயர் பிளான் சொல்லுவாங்க. என்னது செகண்ட் ஃபயர் பிளான்ல வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்றது மகள் நோபிஸ், ஹரான் டோமர் மாடல், மகள் நோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கனரக தொழில் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க. அப்ப 1956 இருந்து 1961 வரைக்கும் இருக்கிற செகண்ட் ஃபயர் பிளான்ல தான் இந்த மாடல் யூஸ் பண்ணிருப்பாங்க. கனரக தொழில். சரிங்களா? ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமா ஒரு பங்காற்றி இருக்கு இந்த மாடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இனிமேல் ஜாகிரபி கொஸ்டின்ஸ் வரும். பூமி விண்வெளியின் மையமாக இருப்பதாக கூறும் கோட்பாடு வந்து ஜியோசென்ட்ரிக் கோட்பாடுன்னு சொல்றோம். சரிங்களா? ஜியோசென்ட்ரிக் கோட்பாடு அது வந்து பார்த்தீங்கன்னா புவி மைய கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. என்னது? புவி மைய கோட்பாடு. சரிங்களா? இது புவி மைய கோட்பாடு அப்படிங்கிறது புரியுதுங்களா? இது புவி மைய கோட்பாடுங்கிறது பார்த்தா ஜியோசென்ட்ரிக். சரிங்களா? அந்த பாலிசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இது வந்து என்னது, யூனிவர்ஸ் இருக்கா இல்லையா மேல அந்த விண்வெளி, அந்த யூனிவர்ஸோட சென்டர் பாயிண்டே எர்த்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த அதுக்கு பேர் ஜியோசென்ட்ரிக் கோட் இது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இது பிக் பேங் தியரின்னு நமக்கு நல்லா தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகி வெடிச்சு ஃபுல்லா வந்து என்னது, இது வந்து 15 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து வெடிச்சிருக்கு. அது வெடிச்சுட்டு அந்த பெருவெடிப்பு இந்த பிக் பேங் தியரி வந்து உருவானுச்சு. இது உருவாகி 5 பில்லியன் வருஷத்துக்கு பிறகுதான் சன்னே உருவானுச்சான். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 4.5 பில்லியன் சொல்லுவாங்க, 5 பில்லியன். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் நகர்வது போல தோன்றுவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆகாயத்தில் நகர்வதற்கு தோன்றுவதற்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியோட சுழற்சி தான் இதுக்கு வந்து காரணம். சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் ஆகாயத்தில் நகர்வது போல இருக்கிற காரணம் என்னது? பூமியோட சுழற்சி தான் காரணம். சரிங்களா? பூமி சுழறதாலதான் நமக்கு அந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிறது இது மூலமா இது புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்த 45வது கொஸ்டின், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், வாயுக்கள், தூசியும் சேர்ந்து உருவாகி ஈர்ப்பு விசையால் இணைந்திருக்கும் அமைப்புக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க? கேலக்சி. கேலக்சி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள் மண்டலம்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலக்சில வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஸ்டார்ஸ், புரியுதுங்களா? ஃபுல்லா கேஸ், ஃபுல்லா தூசு, துகள்கள், இந்த மாதிரி அழுக்கு இதெல்லாம் சேர்ந்த ஒரு பனி படர்ந்த ஒரு பிரதேசமா இருக்கிறது தான் என்னது இந்த கேலக்சி அப்படிங்கிறது, விண்மீன் திரள் மண்டலம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்க 46, செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களின் நடுவே உள்ள ஏராளமான கிரகணங்கள் கொண்ட பகுதியை டேஸ் பட்டை என அழைக்கப்படுகிறது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ராய்டு, அதாவது கிரகண பட்டை அப்படின்னு சொல்றோம். மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவே உள்ள ஏராளமான கிரகண பகுதிகள், அந்த கற்கள், ஆஸ்ட்ராய்ட்ஸ், இது மாதிரி பொருட்களுக்கு பேர் என்னது? கிரகண பட்டை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்து 47வது கொஸ்டின் வந்து பார்ப்போம். 50 கொஸ்டினோட இந்த வீடியோ முடியும். அடுத்த வீடியோ வந்து 51 100 வரைக்கும் அது வேற வீடியோ. கிரகங்களை அவற்றின் இயற்கை பெயருடன் பொறுத்துக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கிரகம். ஏன்னா அதுல வந்து என்ன இருக்குது? இரும்பு ஆக்சைடு இருக்கு. என்ன இருக்கு? இரும்பு ஆக்சைடு அதுல இருக்குது. சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளிங்கிறது பார்த்தோன்னா என்னது? விடிவெள்ளி, அந்தி வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம். காலையில் தெரியும் நட்சத்திரம், மாலையில் தெரியும் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இதை. அதே மாதிரி பூமி வந்து பாத்தீங்கன்னா நீல கிரகம். இதுல வந்து என்னது? 4/3 பங்கு வாட்டராதான் இருக்கும். அதனால நீல கிரகம், ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்றோம். சனி வந்து பாத்தீங்கன்னா வளையம் கொண்ட கிரகம். சனி கிரகத்தை சுத்தியும் அந்த வியாழன் அந்த கிரகத்தை சுத்தி என்ன பண்ணும்? சுத்திரும் அந்த ரிங் இருக்கும்.
சரியா? இதுல வந்து சனி தான் கொடுத்துருக்காங்க, சனி கிரகம். சாட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு, புரியுதுங்களா? அது உள்ள கிரகம் அப்படிங்கறத இப்ப புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ அடுத்து வந்து ஆன்சர் வந்து டி தான் இதுக்கு ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 48th கொஸ்டின் வந்து பாருங்க. இது சும்மா ஒரு மெமரி பேஸ்டு தான். சூரிய குடும்பத்தை குறுங்கதியில் சுற்றியுள்ள அனுமான மேகம், அந்த ஹைப்போதிக்கல் அந்த கிளவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ் மேகம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஊட்டு மேகம் என்று அழைக்கப்படுகிறது. அது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து இதுதாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் ஃபுல்லாக மெமரி பேஸ்டு தான். ஓகே. அடுத்து வந்து பாருங்க 49. பூமியின் வடிவம் ஜியாட் வடிவம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமா தானே? சரிதான். ஏன் ஜியாட் வடிவம்னா பூமியானது துருவங்களில் சிறு தட்டையாக இருக்கும். எனவே பூமி வந்து துருவங்கள் எப்படி இருக்கும்? சிலது பார்க்கறதுக்கு வந்து தட்டையா தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியா இருக்காது. இந்த பாருங்க, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி தட்டையா இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? இல்லையா? அப்ப இந்த ஷேப்புக்கு பேர் தான் ஜியாட் ஷேப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது? இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஆனா அதுக்கான விளக்கம் சரியானதுதான். ஏன்னா இது மாதிரி தட்டையா இருக்கிறதால தான் அந்த ஷேப்புக்கு பேர் என்னது? ஜியாய்ட் ஷேப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ஆமா. ஓகே. அடுத்து வந்து இந்த வீடியோடைய லாஸ்ட் கொஸ்டின் வந்து 50வது கொஸ்டின். 50வது கொஸ்டின் வந்து என்னது? ஓகே. 50வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி பொருட்களை அவற்றின் தன்மைகளுடன் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? சூரியன் வந்து நட்சத்திரம். சூரியனுங்கிறது ஒரு ஸ்டார் தானே, நட்சத்திரம் தான். சந்திரனுங்கிறது என்னது? ஒரு நேச்சுரல் சப்ளானட், ஒரு இயற்கை துணைக்கோள். எதுக்கு? புவிக்கு, பூமிக்கு ஒரு துணைக்கோளுங்கிறது சந்திரன். அதே மாதிரி புளூட்டோ அப்படிங்கிறது என்னது? அது ஒரு குறுங்கோள். புரியுதுங்களா? எப்ப 2006 வந்து பார்த்தீங்கன்னா புளூட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட்டே இல்லை. அது வந்து பிளானட்டுக்குள்ள, அதாவது ஒரு பிளானட் அப்படின்னா அது வந்து சூரியனை மையப்படுத்தி தான் சுத்தணும். சூரியனை மையப்படுத்தி எலிப்ஸ்ல சுத்துறதுக்கு பேர் தான் பிளானட். சரிங்களா? ஆனா இது சூரியனை மையப்படுத்தாம ஓரமா வந்து என்ன பண்ணுச்சு? ஸ்டார்டிங்ல சூரியன் தான் சுத்திட்டு இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் நாள் போக போக அதுவே அங்க அது மட்டும் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சூரியனுடைய கண்ட்ரோல்ல இல்லாம அது வேற மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால அதுக்கு பேர் பிளானட் இல்ல, அதுக்கு பேர் குறுங்கோள்கள். சரிங்களா? அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து பூமி அப்படிங்கிறது பார்த்தா அது ஒரு கிரகம். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்னது? பி 3124. ஸோ அப்போ இந்த வீடியோ மூலமா டெஸ்ட் 1 எஸ்ஐ ஃப்ரீ டெஸ்டோடைய டெஸ்ட் 1க்கான டிஸ்கஷன் கொஸ்டின் நம்பர் 1 to 5 வரைக்கும் பக்காவா முடிச்சிட்டோம். இந்த டிஸ்கஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போடுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ நமக்கு இப்படிதான் வரப்போகுது. ஸோ தொடர்ச்சியா நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா நேரில் வந்து அட்டன் பண்ணுங்க. முடியலன்னா வீட்டில் வந்து கொஸ்டின் பிரிண்ட் அவுட் போட்டு எழுதுங்க. டிஸ்கஷன் வீடியோ ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாம்ல சக்சஸ் ஆயிடுவீங்க. வாழ்த்துக்கள்.